ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக் யூனிவர்ஸ் வச்சிருக்க உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பண்றதுனால என்ன நடக்கும்னா, நீங்க அப்கமிங் வீடியோஸ மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ நம்ம கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம, யூனிவர்ஸ் வச்சிருக்க ப்ரெடிக்ஷன்ஸ் என்னென்னன்றத பார்க்கலாம். கம் ஆன்! ஹலோ மேஷம். உங்களுக்காக யூனிவர்ஸ் வச்சிருக்க இந்த வீக் ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் உங்களுக்காக புல் அவுட் பண்ண போற அந்த ஃபர்ஸ்ட் கார்ட் தட் இஸ் யோர் மாஸ்டர் கார்ட். அது என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ உங்களுக்காக வந்திருக்க கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மவுண்டெயின்ஸ் ஃபைண்ட் ரிலாக்சேஷன் அண்ட் ரெசல்யூஷன். ஸோ இந்த வீக் உங்களுக்கு வந்து ரொம்ப கேயோட்டிக்கா தான் சிச்சுவேஷன் இருக்கும். லைக் வந்து எல்லாமே வந்து கடைசி மினிட்ல பண்ற மாரி தான் இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து இந்த வீக் கொஞ்சம் கோவங்கள், ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்க நேச்சரோட கனெக்ட் ஆக வேண்டிய ஒரு டைம் தான் இது. ஸோ அப்பப்போ டைம் கிடைக்கிறப்போ குட்டி குட்டி பிரேக் எடுக்கணும். குட்டி குட்டி பிரேக் எடுத்து நீங்க வந்து உங்கள காம் டவுன் பண்ணிக்கணும். எஸ், இந்த வீக் எவ்ளோ ட்ரிகர் யார் உங்கள எவ்ளோ ட்ரிகர் பண்ணாலும், நீங்க வந்து கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இல்ல அப்டின்னா நிலைமை வந்து ரொம்ப மோசமாயிடும். ஸோ அதனால வந்து அப்பப்போ பிரேக் எடுத்து கொஞ்சம் டிட்டாச் ஆகுறது ரொம்ப நல்லது. எப்பவுமே பீப்பிள சுத்தி இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. ஸோ இந்த டைம் கொஞ்சம் நேச்சர சுத்தி இருங்க. ஸோ யூ வில் ஃபீல் ரிலாக்ஸ்ட். ஸோ உங்களுக்காக நான் புல் அவுட் பண்ண போற அடுத்த கார்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மேக் ஷூர் யூ ஆர் கெட்டிங் ப்ராப்பர் ஸ்லீப் அண்ட் யூ ஆர் ரிலாக்ஸிங் யுவர் செல்ஃப். ஓகே. உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 7 ஆஃப் பென்டிகிள்ஸ். ஸோ இது ஒரு அமேசிங்கான கார்டுன்னே சொல்லலாம். பிகாஸ் இது வந்து உங்களோட ஃப்யூச்சர பிளான் பண்ற ஒரு கார்டு. எஸ், இந்த வீக் நீங்க வந்து உங்க ஃப்யூச்சர் பிளானிங்லயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. லைக் வந்து அடுத்தடுத்து ஸ்டெப் என்ன பண்ணலாம்? கெரியர் ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் உங்க கெரியர்ல வந்து எந்த மாரி டெவலப் பண்ணலாம்? லைக் என்னென்ன டொமைன் போலாம்? இல்ல ஸ்டடீஸ்ல இருந்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் பண்ணலாம். அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியா போயிட்டே இருக்கும். உங்க ஃப்யூச்சர பத்தி நீங்க இந்த வீக் நெறைய யோசிப்பீங்க. லைக் பிளான் பண்ணுவீங்க. அதுக்கு ஸ்டெப் எடுப்பீங்க. நெறைய சேவ் பண்ணுவீங்க. ஸோ அத குறிப்பிடுற கார்டு தான் 7 ஆஃப் பென்டிகிள்ஸ். ஸோ இட்ஸ் அன் அமேசிங் கார்ட். ஸோ உங்களுக்காக நான் புல் அவுட் பண்ண போற அந்த அடுத்த கார்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம். அடுத்த கார்டு வந்து நைட் ஆஃப் கப்ஸ். ஸோ இந்த நைட் ஆஃப் கப்ஸ் எது சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எவ்வளோதான் லாஜிக்கல் திங்கரா இருந்தாலும், சம்டைம்ஸ் ஒரு சில விஷயத்துக்கு நம்ம எமோஷனலா தான் முடிவெடுக்கணும். ஸோ இந்த வீக் நீங்க எமோஷனலி நல்லா டெவலப்பான ஒரு பெர்சனா இருப்பீங்க. எஸ், எமோஷனலா தான் நீங்க திங்க் பண்ணுவீங்க இந்த வீக். ஸோ அதனால ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான திங்ஸ பத்தி நீங்க முடிவெடுக்கணும். லைக் லேண்ட் விக்கிறது, இல்ல உங்களோட ஃபேமிலில ஏதாவது ஒரு பெரிய பெரிய முடிவு எடுக்கணும் அப்படின்னா, அதெல்லாம் நெக்ஸ்ட் வீக்குக்கு தள்ளி வச்சுடுங்க. பிகாஸ் ஒரு சில விஷயத்துல வந்து நம்ம எமோஷனலா எடுத்தா கரெக்ட்டா இருக்கும். பட் ஒரு சில விஷயத்துல நம்ம லாஜிக்கலா தான் எடுக்கணும். ஸோ அதனால வந்து இந்த வீக் எமோஷனலா இருக்கிறதுனால பெரிய பெரிய விஷயத்துல முடிவு எடுக்கிறதெல்லாம் நீங்க வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இல்ல அப்படின்னா அதுக்கான கான்சிக்வென்சஸும் நீங்க தான் ஃபேஸ் பண்ணணும். ஸோ யூ வில் பி வெரி எமோஷனலி திங்கிங் பெர்சன் திஸ் வீக். ஸோ அதனால எமோஷன்ஸ்க்கு ரொம்ப மரியாதை குடுக்குற ஒரு பெர்சனா இருப்பீங்க. உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ, அத மட்டும் தான் இந்த வீக் நீங்க செய்வீங்க. ஸோ அத குறிப்பிடுற கார்டு தான் நைட் ஆஃப் கப்ஸ். ஸோ உங்களுக்காக நான் புல் அவுட் பண்ண போற அந்த அடுத்த கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, வேவ். இட்ஸ் அன் அமேசிங் கார்ட். லைக் வந்து லைஃப்ல உங்களுக்கு பிக் பிக் சேஞ்சஸ் தட் இஸ் ஈவன் தோ சிச்சுவேஷன் இன்னைக்கு இந்த வீக் கேயோட்டிக்கா இருந்தாலும் உங்களுக்கு வந்து லைஃப்ல ஒரு பாசிட்டிவான சேஞ்ச் வரப்போது. நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சேஞ்ச் வரப்போது அப்டின்னே சொல்லலாம். ஸோ லைஃப்ல ஒரு பெரிய பிக் பிக் சேஞ்சஸஸ் வரப்போது. ஸோ அதுக்கெல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்க அப்டின்னா, நல்ல நல்ல பாசிட்டிவான அவுட்கம்ஸ் இருக்கும் அதுலருந்து. ஸோ அதனால நீங்க அதுல கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். லைக் புது ப்ராஜெக்ட் கிடைக்கிறதா இருக்கட்டும், ப்ரமோஷன் கிடைக்கிறதா இருக்கட்டும். இதெல்லாமே வந்து ஒரு புது புது
முன்னேற்றம் கொண்டு வரும் உங்க லைஃப்ல. ஸோ, அதனால வந்து யூல் பி வெரி ஹேப்பி திஸ் வீக். ஸோ, மேக் ஷூர் யூ ஆர் பீயிங் காம் திஸ் வீக். ஸோ, நீங்க பொறுமையா இருந்தா இது எல்லாமே கிடைக்கும். ஸோ, அடுத்த கார்டு உங்களுக்காக என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே லெட் மீ ஃபோக்கஸ் இட் ஃபார் யூ. ஐ டு நாட் ஹேவ் டு ப்ரூவ் மை செல்ஃப் டு எனிஒன். ஸோ, நீங்க வந்து யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா போதும். இட்ஸ் லைக் அ கேம் சேஞ்சிங் கார்ட். யூ டோன்ட் ஹேவ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப் டு எனிஒன். ஸோ, நீங்க வந்து உங்களோட முயற்சி, உங்களோட திங்கிங், உங்களோட சந்தோஷங்கள் எல்லாமே உங்களுக்கு புடிச்ச மாரி இருந்தா போதும். யூ டோன்ட் ஹேவ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப் டு எனிஒன். ஸோ, அத குறிப்பிடுற கார்டு தான் இது. ஸோ, ஓவரால் இந்த வீக் நீங்க கொஞ்சம் காமா, பொலைட்டா இருக்கிறது ரொம்ப அவசியமானது. ஸோ, லீவ் அ பிங்க் ஹார்ட். ஹலோ ரிஷபம். யூனிவர்ஸ் உங்களுக்காக வச்சிருக்க இந்த வீக் ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்காக கொடுக்க போற அந்த ஃபர்ஸ்ட் கார்டு என்ன அப்படின்றத நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துல ரிவீல் பண்ண போறோம். ஸோ உங்களுக்காக நான் புல் அவுட் பண்ண போற அந்த ஃபர்ஸ்ட் கார்டு என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, கேதர்நாத் எம்ப்ரேஸ் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் வித் காஷன். ஸோ வந்து இவ்ளோ நாள் லைக் வொர்க்கிங் பெர்சனா இருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அப்டின்னா, உங்களுக்கு வந்து ஒரு இடத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருப்பீங்க. இவ்ளோ நாள் இழுத்தடிச்சிருப்பாங்க. பட் இப்போ சடனா வந்து உங்களுக்கு குடுத்துருவாங்க. லைக் வந்து நீங்க போலாம். நீங்க அந்த பிளேஸ் கேட்டீங்கல்ல, ஸோ யூ கேன் கோ அப்டின்னு சொல்லுவாங்க. பட் ஈவன் தோ ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் அதாவது நீங்க இப்ப இருக்கிற இடத்த விட இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சாலும், எல்லாரும் நம்மளுக்கு நல்லது நினைக்க மாட்டாங்க. எஸ் தேர் ஆர் சம் வெனம்னஸ் பீப்பிள்ஸ் அதாவது வந்து விஷம் உள்ள பீப்பிள் இருக்காங்க. ஸோ, அதனால வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் கிடைக்கிது அப்டின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்க வந்து உங்களோட சேஃப்டி எப்டி இருக்குங்க அப்டின்றத பார்க்கணும். ஸோ, உங்களுக்கு குடுக்கப்படுற ஏரியா வந்து ஃபர்ஸ்ட் எப்டி இருக்குன்றத பாருங்க. அதுக்கப்புறம் உங்க சேஃப்டி எப்டி இருக்குன்றத பாருங்க. அண்ட் உங்களுக்கு அந்த இடத்துல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? லைக் யுவர் குட் பெனிஃபிட்ஸ் என்ன இருக்கு அப்டின்றத பாருங்க. அஃப்கோர்ஸ் நம்ம அவ்ளோ வொர்க் பண்ண போறோம். ஸோ, கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் எதிர்பார்க்கறதுல தப்பே கிடையாது. ஸோ, சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் கிடைச்சிருச்சு உடனே ஓகே அப்படின்னு சொல்லிடாம, யூ ஹேவ் டு டுவெல் இன்டூ தட் அண்ட் லுக் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் செக் பண்ணுங்க. லைக் உங்களுக்கு எல்லாமே ஓகேவா இருந்துச்சு, எவ்ரிதிங் அப் டூ த மார்க் அப்படின்னா, யூ கேன் கோ. இல்ல உங்களுக்கு கட் ஃபீலிங் எதுவும் இதுவாகல, லைக் வந்து உங்களுக்கு இல்ல இது சரிப்பட்டு வராது, அப்படி இப்படின்னு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா, நீங்க வந்து அத கொஞ்சம் தட்டி கழிக்கலாம். இல்ல கொஞ்ச நாள் தள்ளி போடலாம். பிகாஸ் வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கல இடையில. ஸோ, அதனால வந்து நீங்க தள்ளி போடுறதுல ஒரு தப்பும் இல்ல. ஸோ, அதனால வந்து சேஞ்ச் ஆஃப் ஃபேஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, உடனே ஓகே கிடைச்சிருச்சு ஹேப்பி அப்படின்னு போகாம, ஜஸ்ட் டூ அ பேக்கிரவுண்ட் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு எல்லாமே ஓகேவான்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க போலாம். ஓகே. உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸோ சம்திங் நியூ யூ ஆர் கோயிங் டூ ஸ்டார்ட். அதான் நான் சொன்னது சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் கிடைச்சிருக்கு. ஸோ சம்திங் நியூ இஸ் கோயிங் டூ ஸ்டார்ட். எஸ் உங்களோட சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் கூட ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கலாம். இல்ல அப்டின்னா, உங்களுக்கு இப்ப இருக்கிற வொர்க்கோட, இல்ல இப்ப படிச்சுட்டு இருக்க காலேஜோட, இல்ல ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்காலர்ஷிப்க்கு அந்த மாரி ஏதாவது இருந்துச்சு அப்டின்னா, இந்த நியூ ஆப்பர்ச்சுனிட்டி வர நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ, அதுதான் ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து குறிப்பிடுது. ஸோ, சம்திங் ஒரு புது பேசிக்கலி வந்து ஒரு புது ப்ராஜெக்ட்ட குறிக்கிற கார்டு தான் ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸோ, அதனால நீங்க வந்து புதுசா ஆரம்பிக்க போறீங்க இந்த வீக். ஸோ டோன்ட் பி நர்வஸ். டெஃபினட்டா அது ஒரு சக்சஸான ஒரு ஜர்னில தான் போய் முடியும். அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே உங்களுக்காக ஃபியூ கார்ட்ஸ் பாப்ட் அவுட் ஆயிருக்கு. என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் 4 ஆஃப் கப்ஸ். ஸோ நீங்களே உங்கள இந்த வீக் அனலைஸ் பண்ணுவீங்க. லைக் வந்து ரீவேல்யூவேட் பண்ணி பார்ப்பீங்க. உங்களோட ஆட்டிட்யூடா இருக்கட்டும், கேரக்டரா இருக்கட்டும், உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டா இருக்கட்டும், எல்லாமே நீங்களே வந்து ரீவேல்யூவேட் பண்ணி பார்ப்பீங்க. ஓகே அடுத்த கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 ஆஃப் பென்டிகிள்ஸ். ஸோ இது வந்து ஒரு டீம் ஒர்க் அண்ட் சக்சஸ குறிக்கிற ஒரு கார்டு. ஸோ டீம் ஒர்க் அண்ட் சக்சஸ குறிக்குதுன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் இந்த வீக் ஒரு டீம் ஒர்க் ஆன ஒரு வீக் அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் வந்து நீங்க வந்து கனெக்ட் ஆகுற பீப்பிள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாத ஒரு பீப்பிளா தான் இருப்பாங்க. அண்ட் அடுத்த கார்டு வந்து 6 ஆஃப் கப்ஸ். ஸோ இந்த 3 ஆஃப் பென்டிகிள்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லி முடிச்சுடுறேன். ஸோ வந்து உங்களுக்கு வந்து இந்த வீக்
டீம் ஒர்க் வந்து முன்ன பின்ன தெரியாத ஆளுங்களோட தான் கனெக்ட் ஆவீங்க. பட் உங்களுக்குள்ள வந்து ஒரு சிங்க் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு வைப் கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் 6 ஆஃப் கப்ஸ் படி லைக் உங்களோட பாஸ்ட் ஹாப்பி மெமரிக்கு நீங்க ஏங்கிட்டு இருப்பீங்க. லைக் வந்து நீங்க பாஸ்ட் அந்த ஒரு ஹாப்பியான ஒரு மெமரி ஸ்டேட்லயே வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஸோ அது வந்து உங்களோட கரண்ட் லைஃப்ப அஃபெக்ட் பண்ணுது. ஸோ நீங்க ஏதாவது பாஸ்ட்ல ஸ்ட்ரக் ஆயிருந்தீங்க அப்படின்னா, நவ் இட்ஸ் டைம் டூ லெட் கோ ஆஃப் இட். அடுத்த கார்டு உங்களுக்காக வந்திருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிஃப்ளெக்ஷன். ஸோ ஆல்ரெடி 4 ஆஃப் கப்ஸ் படி யூ வில் ரீவால்வேட் யுவர்செல்ஃப் அப்படின்றது சொன்னேன். யூ வில் அனலைஸ் யுவர்செல்ஃப். ஸோ ரிஃப்ளெக்ஷன் இஸ் ஆல்சோ சம்திங் லைக் தட். லைக் உங்களுக்கே சப்கான்ஷியஸ்லயே தெரியாம உங்களுக்குள்ள ஒரு அந்நியன் ஒளிஞ்சிட்டு இருப்பான். லைக் வந்து நீங்க கேட்கலாம், "என்னது அந்நியனா?" அப்படின்ட்டு. எஸ், உங்களுக்கு தெரியாத ஒரு கேரக்டர் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கும். ஸோ அந்த கேரக்டர் வந்து இப்போ வந்து ஸ்பாட் லைட்டுக்கு வரப்போகுது. தட் இஸ் அந்த கேரக்டர் அந்த பெர்சனாலிட்டி வந்து உங்களோட ஷீல்டா லைக் உங்களோட புரொடெக்டரா வந்து வெளியில வர போகுது. அதுதான் ரிஃப்ளெக்ஷன். ஓகே. உங்களுக்காக வந்திருக்க லாஸ்ட் கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ அட்ராக்ட் அபண்டன்ஸ் இன் ஆல் ஏரியா ஆஃப் மை லைஃப் எஃபோர்ட்லெஸ்லி அண்ட் கிரேஸ்ஃபுல்லி. ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்காக வச்சிருக்க செல்ஃப் கேர் டிப் தான் இது. யூ ஆர் கோயிங் டு அட்ராக்ட் அபண்டன்ஸ் இன் ஆல் ஏரியா ஆஃப் யுவர் லைஃப். ஸோ பி சில், ஹாவ் அ ஹாப்பி வீக். ஸோ உங்களுக்கு ஓவரால் வந்து எல்லாமே நல்ல நல்ல கார்டா வந்திருக்கு. சம்திங் லைக் ஃப்ரம் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் இஸ் கோயிங் டு கம் டு த லைட். ஸோ வந்து நீங்க இட்ஸ் கோயிங் டு புரொடெக்ட் யூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ லீவ் அ கிரீன் ஹார்ட். ஹலோ மிதுனம். ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்காக வச்சிருக்க இந்த வீக் ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ உங்களுக்காக யூனிவர்ஸ் கொடுக்க போற அந்த ஃபர்ஸ்ட் கார்ட் தட் இஸ் நான் புல் அவுட் பண்ண போற அந்த ஃபர்ஸ்ட் கார்ட் என்ன அப்படின்னு தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் see your ஃபர்ஸ்ட் கார்ட். ஸோ உங்களுக்காக வந்திருக்க கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளெஸிங்ஸ் ஆஃப் சிவா, குட் ஃபார்ச்சூன். ஸோ இந்த வீக் வந்து நீங்க பண்ண போற சின்ன சின்ன விஷயத்துலேருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் யூனிவர்ஸ் உங்களுக்கு கைட் பண்ண போகுது. எஸ், உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன இன்ட் வந்து அப்பப்போ கிடைக்கும் ஃப்ரம் யூனிவர்ஸ். ஸோ யூனிவர்ஸ் வந்து உங்களோட டெஸ்டினேஷன் தட் இஸ் இந்த வீக் நீங்க ஏதாவது எய்ம் வச்சிருந்தீங்க, லைக் இதெல்லாம் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு ஏதாவது டு டூ லிஸ்ட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா, அது எல்லாமே இந்த வீக் கண்டிப்பா பண்ணி முடிச்சுருவீங்க. ஸோ ஃபார்ச்சூன் இஸ் சம்திங் குட் இஸ் கோயிங் டூ ஹேப்பன் டு யூ அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அதனால வந்து இந்த வீக் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹேப்பியாவும் லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் லாஃப்டர், ஸ்மைல் அண்ட் ஹாப்பினஸ்ஸா தான் போக போகுது. ஸோ இந்த வீக் நீங்க நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு வீக்னே சொல்லலாம். So something it's going to bring a good fortune to you and your family and your friend circles அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்காக நான் அப்லோட் பண்ண போற அந்த அடுத்த கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குவீன் ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ குவீன் ஆஃப் வாண்ட்ஸ் எதை குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் வெரி பிரேவ் அண்ட் ரெசிலியன்ட் இன் அவர் ஒர்க். எஸ், நீங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டுருக்கீங்க, இல்ல ஏதாவது புதுசா ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்டின்னா, நீங்க அத முடிக்காம விட மாட்டீங்க. எஸ், அத முடிச்சா தான்டா எனக்கு தூக்கமே வரும் அப்டின்ற மாரி ரொம்ப ஸ்டபர்னான பெர்சனாவும் இருப்பீங்க. அண்ட் உங்களோட ஒர்க்ல கண்ணும் கருத்துமா இருப்பீங்க. அத குறிப்பிடுற கார்டு தான் குவீன் ஆஃப் வாண்ட்ஸ். ஷி இஸ் வெரி கான்ஃபிடென்ட். எஸ், ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருப்பீங்க. தப்பே பண்ணாலும் கான்ஃபிடென்ட்டா பண்ணுவீங்க இந்த வீக். ஸோ அதுதான் இந்த கார்ட் குறிப்பிடுது. அண்ட் யூ வில் இன்ஸ்பயர் அதர்ஸ் த்ரூ யுவர் ஒர்க். எஸ், உங்களோட ஒர்க்க பார்த்து மத்தவங்களும் வந்து இன்ஸ்பயர் ஆகி அதே மாரி நம்மளும் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஓகே. உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4 ஆஃப் பென்டிகல்ஸ் இன் ரிவர்ஸ். ஸோ ரிவர்ஸ்ல வந்தா நம்ம அப்படியே ரிவர்ஸ்ல தான் ரீடிங் பண்ண போறோம் இந்த வீக். ஸோ இது வந்து உங்களோட லோன்லினெஸ்ஸ குறிக்கிற கார்டு. எஸ், இவ்ளோ நாள் நீங்க லோன்லியா இருந்திருப்பீங்க. இல்ல யார்கிட்டயும் மிங்கிள் ஆகாம இருந்திருப்பீங்க. பட் இந்த வீக் அப்படி கிடையாது. யூ வில் பி அ சோஷியல் பெர்சன். எஸ், சோஷியல் பட்டர்ஃப்ளையா இருப்பீங்க. எல்லார்கிட்டயும் ஜாலியா பேசுவீங்க. ரொம்ப ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லலாம் கலந்துப்பீங்க. கலாய்க்கிறது, அப்புறமேட்டு கிண்டல் பண்றது, ரொம்ப ஜாலியா பேசுறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்டிவான ஒரு பெர்சனா இருப்பீங்க இந்த வீக். உங்களோட இன்னொரு சைட பார்க்குற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலீஸ்லாம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஓகே, ஹி ஆர் ஷி இஸ் டூயிங் குட் இன் அவர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட லோன்லினஸ்ஸ வந்து போக்குற ஒரு வீக்கா தான் இது இருக்கு.
ஸோ வந்து உங்களுக்காக நான் புல் அவுட் பண்ண போற அந்த அடுத்த கார்ட் என்ன அப்டின்னே நம்ம பார்க்கலாம். ஸோ குட் ஃபார்ச்சூன் இஸ் கோயிங் டூ ஹேப்பன். இப்போ வரைக்கும் உங்களுக்கு கார்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பரான கார்ட்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கார்ட் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேத்திங். எஸ், யுவர் பாடி நீட்ஸ் நரிஷ்மென்ட். யுவர் சோல் நீட்ஸ் நரிஷ்மென்ட். ஸோ நீங்க வந்து ஈவன் தோ எவ்வளோதான் வந்து உங்கள சுத்தி பீப்பிள் இருந்தாலும், உங்களுக்கு நீங்க குடுக்க வேண்டிய அந்த அட்டென்ஷன கண்டிப்பா குடுக்கணும். எஸ். டேக் அ குட் லாங் ஷவர். அப்புறம் ஒரு காஃபி டேட் போங்க, இல்ல மூவி டேட் போங்க, இல்ல உங்களுக்கு புடிச்சத நீங்களே வீட்ல குக் பண்ணி சாப்பிடுங்க. ஸோ வந்து இந்த மாரி பண்றதுனால ஒரு செல்ஃப் டைம், செல்ஃப் அனாலிசிஸ் இருக்கிறது ரொம்ப நல்லது. பிகாஸ் அப்போதான் நீங்க வந்து முன்னாடி இருந்த வீக்குக்கும், இப்ப இருக்க போற வீக்குக்கும் வந்து வித்தியாசங்கள் தெரியும். அண்ட் இப்போ இருக்க போற வீக்குக்கும், நெக்ஸ்ட் அப்கமிங் வீக்குக்கும் உள்ள வித்தியாசத்தையும் நீங்க கம்பேர் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து யுவர் பாடி நீட்ஸ் நரிஷ்மென்ட், யுவர் சோல் நீட்ஸ் நரிஷ்மென்ட் அண்ட் யூ ஆல்சோ ஹேவ் டு அனலைஸ் யுவர்செல்ஃப். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு அனலைஸ் யுவர்செல்ஃப் திஸ் வீக். உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ அம் அ பீக்கன் ஆஃப் லைட் ஸ்ப்ரெடிங் கைண்ட்னஸ் அண்ட் பாசிட்டிவிட்டி வேரெவர் ஐ கோ. ஸோ நீங்க இந்த வீக் ஒரு சோஷியல் பட்டர்ஃப்ளையா இருப்பீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதனால நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ, அங்கெல்லாம் சந்தோஷம், பாசிட்டிவிட்டி இது எல்லாமே வந்து படர்ந்து இருக்கும். எஸ், நீங்க ஒரு ஹாப்பி பட்டர்ஃப்ளையா இருப்பீங்க இந்த வீக். ஸோ அத குறிப்பிடுற கார்டு தான் ஐ அம் அ பீக்கன் ஆஃப் லைட் ஐ ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி வேரெவர் ஐ கோ. ஸோ இதுதான் உங்களுக்காக வந்திருக்க இந்த வீக் ப்ரெடிக்ஷன்ஸ். ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய்ட் யுவர் ரீடிங். ஸோ மறக்காம பர்பிள் ஹார்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. ஹலோ கடகம். ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்காக வச்சிருக்க இந்த வீக் ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ உங்களுக்காக நான் அப்லோட் பண்ண போற அந்த ஃபர்ஸ்ட் கார்ட், யூனிவர்ஸ் குடுக்க போற அந்த ஃபர்ஸ்ட் கார்ட் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் see your ஃபர்ஸ்ட் கார்ட். ஸோ உங்களுக்கு வந்திருக்க கார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரிஷூல் ட்ரைடன்ட் த பவர். ஸோ இந்த வீக் நீங்க வந்து உங்களோட ஈகோ இதெல்லாம் வந்து தூக்கி போட்டுறணும். ஸோ ஈகோன்றது ஒரு கொஞ்சம் கூட ஒரு விஷயமே இல்லாத ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு பொருள்னே சொல்லலாம். ஈகோனால ஒண்ணுமே கிடைக்க போறதில்ல. ஸோ அத வந்து நீங்க தூக்கி போட்டுட்டு, இந்த வீக் யூனிவர்ஸ் உங்களுக்காக நெறைய புது புது விஷயங்கள் கத்து தரப்போது. ஸோ அதெல்லாம் கத்துக்கணும் அப்டின்னா, உங்களுக்கு வந்து ஈகோன்னு ஒண்ணு இருக்கக்கூடாது. பிகாஸ் யார்கிட்ட இருந்து வேணா நீங்க கத்துப்பீங்க. ஈவன் ஃப்ரம் யுவர் எனிமி இல்லன்னா ஒரு சின்ன குழந்தைகிட்ட இருந்து கூட நீங்க கத்துக்கலாம். ஸோ அது கத்துக் குடுக்குற லெசன்ஸ் எல்லாமே உங்களோட லைஃப்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் வில் ஷேப் யூ அக்கார்டிங் டூ யுவர் டெஸ்டினி. ஸோ அதனால வந்து உங்க ஈகோவ தூக்கி போட்டுட்டு, யூ ஷுட் பி ரெடி. யூ ஷுட் ப்ரிப்பேர் யுவர்செல்ஃப் டு லேர்ன் மெனி நியூ திங்ஸ் திஸ் வீக். எஸ், உங்களோட ஈகோவெல்லாம் தூக்கி போட்டுட்டு, யூ ஹேவ் டு பி ரெடி. ஸோ வந்து உங்க எனிமி ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா, இவன் சொல்லிக் குடுக்குறதெல்லாம் நம்ம கேட்கணுமா? அப்படின்ற மாரி ஒரு ஈகோவே இருக்கக்கூடாது. ஓகேப்பா நீ சொல்லிட்டியா? ஓகே. ஐ வில் கரெக்ட் இட் அப்படின்ற மாரி இருக்கணும். ஸோ நெவர் எவர் புட் யுவர் ஈகோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. உங்க ஈகோவ தூக்கி குப்பை தொட்டியில போட்டுருங்க இந்த வீக். ஸோ அதுதான் வந்து பெஸ்ட் உங்களுக்கு. ஸோ உங்களுக்காக நான் புல் அவுட் பண்ண போற அந்த அடுத்த கார்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் see your செகண்ட் கார்ட். ஸோ லெட் மீ ஷஃபில் இட். ஸோ உங்களுக்கு வந்திருக்க அந்த செகண்ட் கார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த லவ்வர்ஸ். ஓகே, சிங்கிள் பெர்சனா இருக்கீங்க அப்படின்னா, எஸ் இதுவரைக்கும் நான் லவ்லயே விழுந்ததில்லப்பா எனக்கு. லவ்வுனா என்னன்னே தெரியாது அப்படின்னீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம். இந்த வீக் உங்க சோல்மேட்ட பார்க்கறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் லவ்ல இருக்கிறவங்க இப்ப பிரச்சனையில ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த வீக் வந்து அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் தட் இஸ் யுவர் கான்ஃப்ளிக்ட்ஸ் அது எல்லாமே வந்து படிப்படியா குறைஞ்சு, நீங்க திருப்பி ரீயூனைட் ஆவீங்க. லைக் பிரேக்கப் வரைக்கும் போப்போது அப்டின்லாம் நெனச்சீங்கன்னா, நோ பிரேக்கப் எல்லாம் நடக்காது. நீங்க மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துருவீங்க. லைக் உட்காந்து பேசுங்க என்ன பிரச்சனைனாலும். ஸோ இப்போ இருக்க ஜெனரேஷன் வந்து அதெல்லாம் பேசுறது கிடையாது. டக்குன்னு சண்டை வந்தா, பிரேக்கப் அவ்வளோதான் உனக்கும் எனக்கும் அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. எதுவும் இல்ல அப்டின்ட்டு போயிடுவீங்க. ஸோ பிரேக்கப்லாம் பண்ணாம உட்காந்து பேசுனீங்க அப்படின்னா, எல்லா விஷயத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. ஸோ சிங்கிள் பெர்சன்ஸ் டோன்ட் வரி. உங்களோட சோல்மேட் உங்கள தேடி இந்த வீக் கண்டிப்பா வந்துருவாங்க. ஸோ நீங்க வந்து ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் ஜஸ்ட் ஃபாலோ யுவர் கட் ஃபீலிங். உங்க ஈகோவ தூக்கின்னு போய்
உங்களோட சோல்மேட் கனெக்ஷன் அதுக்குள்ள வச்சுறாதீங்க. ஈகோவ சொன்ன மாரி குப்பை தொட்டியில போட்டுருங்க. இல்ல அப்டின்னா தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வரும். ஸோ லவ்வர்ஸ் கார்ட் இஸ் இன் அ பாசிட்டிவ் அண்ட் மேஜர் ஆர்கானா. ஸோ டெஃபினெட்லி யூ வில் ஃபைண்ட் யுவர் சோல்மேட் திஸ் வீக். ஸோ உங்களுக்காக நான் அப்லோட் பண்ண போற அந்த அடுத்த கார்டு என்ன அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் தட் இஸ் யுவர் 3rd கார்ட் அண்ட் யுவர் 2nd கார்ட் ஃப்ரம் திஸ் டெக். அதாவது இந்த டெக்லேருந்து நான் 2வது கார்ட் புல் அவுட் பண்ண போறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸோ நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் எதை குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ வில் பி அ ஃபாஸ்ட் திங்கர். ஃபாஸ்ட் திங்கரா இருக்கிறதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம முடிவு எடுத்துருவீங்க. ஸோ அது இருக்கக்கூடாது இந்த வீக்கு. ஸோ பிகாஸ் ஆல்ரெடி உங்களுக்கு ஈகோவ தூக்கி போட சொல்லி ஒரு கார்டு வந்திருக்கு. ஸோ அதனால ஃபாஸ்ட் திங்கரா இருந்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் அந்த விஷயத்துக்கு டைம் கொடுத்து ஸ்லோவாவே திங்க் பண்ணுங்க. ஆல்ரெடி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா, அது எப்படி ஒரு பாசிட்டிவான நோட்ல சண்டை எதுவும் வராம பார்த்துக்க எப்படி உங்களால முடியுமோ, அத படி பார்த்து பண்ணுங்க. ஸோ எடுத்தோம் கவுத்தோம் எந்த ஒரு விஷயத்துலயும் முடிவு எடுக்காதீங்க. ஸ்லோவா முடிவெடுங்க. அப்படி முடிவே எடுக்க தெரியல அப்படின்னா, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. இல்ல நெக்ஸ்ட் வீக் நீங்க முடிவெடுங்க. இல்ல அப்டின்னா, அதுக்கான கான்சிக்வென்சஸ் நீங்க தான் ஃபேஸ் பண்ற மாரி இருக்கும். அந்த கான்சிக்வென்சஸ் நல்லாவும் இருக்காது. ஸோ வந்து பி காஷியஸ் ஆஃப் டேக்கிங் டிசிஷன்ஸ் திஸ் வீக். ஸோ உங்களுக்காக நான் புல் அவுட் பண்ண போற அந்த அடுத்த கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைவிங். ஸோ டைவிங் எத குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்க கையில ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய வச்சுக்கிறது ஓகே. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய யூஸ் பண்ணுங்க. பட் அதே ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள இன்னுமே வந்து ஆழமா லைக் டைவ் டீப்பர் அண்ட் ஃபைண்ட் இன்னுமே நீங்க அதுல எப்படி எக்ஸ்பர்ட் ஆகலாம்? இன்னும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுக்கிட்டு இன்னும் ஹையர் லெவல்க்கு எப்படி ரீச் ஆகலாம்? அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ டைவ் டீப்பர். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய வச்சு அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி புடிக்கலாம் அப்படின்றத பாருங்க. லைக் யுவர் கெரியர் ஆர் ஸ்டடி லைஃப் ஆர் யுவர் ரிலேஷன்ஷிப் ஆர் யுவர் ஃபேமிலி லைஃப் எதுவா இருந்தாலும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது விட்றாதீங்க. டைவ் டீப்பர் அண்ட் ஃபைண்ட் மெனி அதர் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் டூ க்ரோ யுவர் செல்ஃப். ஸோ அத குறிப்பிடுற கார்டு தான் டைவிங். உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்னன்னா, லெட் மீ ஃபோக்கஸ் இட் ஃபார் யூ கைஸ். I am a warrior, brave and resilient in the face of challenges. So, Cancer babies, நீங்க வந்து பிரின்சஸோ, குயினோ கிடையாது. யூ ஆர் அ வாரியர். ஸோ இந்த வீக் என்னென்ன சேலஞ்சஸ் வந்தாலும், யூ வில் பி லைக் ஐ அம் பிரேவ். என்னெல்லாம் அசைக்கவே முடியாது. அப்படின்ற மாரி வந்து ஒரு தோரணையில தான் இருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் த ஆட்டிட்யூட் யூ ஆர் கோயிங் டு கிவ் திஸ் வீக். பட் அதுக்காக ஈகோவ தூக்கி உள்ள நுழைச்சிராதீங்க. ஈகோவ சொன்ன மாரி தூக்கி குப்பை தொட்டியில போட்டுருங்க. ஸோ இதுதான் உங்களுக்காக வந்திருக்க இந்த வீக் ப்ரெடிக்ஷன். ஓவரால் இந்த வீக் ப்ரெடிக்ஷன் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு உங்களுக்கு. So don't forget to throw your ego to the trash bin. ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா, கிராப் எமோஜி கமெண்ட் பண்ணுங்க. ஹலோ சிமம். ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்காக வச்சிருக்க எந்த வீக் ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ உங்களுக்காக யூனிவர்ஸ் கொடுக்க போற அந்த ஃபர்ஸ்ட் கார்ட், அதாவது நான் புல் அவுட் பண்ண போற அந்த ஃபர்ஸ்ட் கார்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களுக்காக வந்திருக்க கார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே லெட் மீ ஷஃபில் இட் ஈவன் மோர். ஸோ உங்களுக்காக வந்திருக்க கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகாகால் டிவைன் டைமிங். ஸோ இது வந்து ஒரு அமேசிங்கான கார்டுன்னு சொல்லலாம். ஸோ மகாகால் டிவைன் டைமிங் அப்படின்னா, இந்த வீக் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல வீக்கா போக போகுதுன்னே சொல்லலாம். எஸ், அன்எக்ஸ்பெக்டடான திங்ஸ் இதெல்லாம் நடக்குமா நம்மளுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த திங்ஸ் எல்லாமே இந்த வீக் உங்களுக்கு நடக்கும். எஸ், ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ். உங்களுக்கு வந்து இஷ்டமான தெய்வம் ஏதாவது இருந்தாலும் நீங்க அத ப்ரே பண்ணிக்கலாம் உங்ககிட்ட. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு கிடைக்குமா? இல்ல இந்த ப்ராஜெக்ட் நம்மளால நல்லா பண்ண முடியுமா? இல்ல இந்த விஷயம் நம்ம கரெக்ட்டா பண்றோமா? இந்த சாப்டர் நம்ம முடிச்சுருவோமா? இந்த எக்ஸாம் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நம்ம பாஸ் பண்ணுவோமா? அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இந்த வீக் ஒரு தைரியம் இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் யூ வில் ஏஸ் இட் அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் அந்த அளவுக்கு சூப்பரா பண்ண போறீங்க. உங்களால முடியாதுன்னு நெனச்ச திங்ஸ் எல்லாமே இந்த வீக் நடக்கும். அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு நெறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் அதான் டிவைன் டைமிங் மீனிங்கே அதான். ஸோ நெறைய பாசிட்டிவான திங்ஸ் எல்லாம் நடக்க போகுது. அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களும் நடக்க போகுது. ஸோ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் டு எம்ப்ரேஸ் இட்.
ஓகே. உங்களுக்காக ஒரு கார்ட் விழுந்திருக்கு. ஸோ என்னது அப்படின்னு பார்க்கலாம். நைட் ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ நைட் ஆஃப் வாண்ட்ஸ் எத குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக் நீங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்க. இப்ப ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஓகே நம்ம போய் பண்ணிடுவோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்படின்ற மாரி தான் இருப்பீங்க. ஸோ அவ்ளோ எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. எந்தூசியாஸ்டிக்கா இருப்பீங்க. ஸோ உங்களோட எனர்ஜி லெவல் ரொம்ப பயங்கரமா இருக்கும். உங்களோட ஸ்டாமினா எல்லாமே வந்து ரொம்ப அமேசிங்கா இருக்கும். லைக் வந்து உங்கள சுத்தி இருக்கிறவங்கள ரொம்ப ஷாக்கா பார்ப்பாங்க. லைக் இவ வந்து போன வாரம் வரைக்கும் ரொம்ப சோம்பேறியா தானே இருந்தா. இப்போ எப்படி இவ்ளோ எனர்ஜெட்டிக்கா இருக்கா? எப்படி இவ்ளோ ஆக்டிவா இருக்கா? அப்படின்ற மாரி ஷாக்கிங்கா பார்ப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு பெட்டர் வெர்ஷனா இருப்பீங்க இந்த வீக். ஸோ இந்த வீக் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேப்பியா இருக்க போது அப்டின்னே சொல்லலாம். அண்ட் அட் த சேம் டைம் யூ வில் பி லைக் வெரி வெரி எனர்ஜெட்டிக் அண்ட் வெரி வெரி ஆக்டிவ் அப்டின்னே சொல்லலாம். ஸோ அதான் நைட் ஆஃப் வாண்ட்ஸ் வந்து குறிப்பிடுது. ஸோ வந்து யூ வில் பி லைக் எது நடந்தாலும் பரவால்ல நம்ம பார்த்துரலாம் அப்டிதான் இருப்பீங்க. ஸோ உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸோ 4 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் படி எவ்ளோ ஆக்டிவா இருந்தாலும், தேர் இஸ் சர்டைன் பீரியட் திஸ் வீக் தட் யூ வில் நீட் டு ரிலாக்ஸ் அண்ட் புல் யுவர் செல்ஃப் டுகெதர். ஸோ வந்து இப்போ நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணிட்டே இருந்தாலும், லைக் டே டைம்ல ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தா, நைட் டைம்ல நம்ம ரெஸ்ட் எடுப்போம்ல. ஸோ அதே மாரி தான் எவ்ளோ ஆக்டிவா இருந்தாலும், அதுக்கேத்த மாரி எனஃப் ரெஸ்ட் இல்ல அப்டின்னா, உங்களோட பாடி வில் கிவ் அப் ஆன் யுவர் செல்ஃப். எஸ், தேவையில்லாத நோய்கள்லாம் வரும். ஸோ அதே மாரி நீங்க இந்த வீக் ஆக்டிவா இருக்கும்போது, அட் த சேம் டைம் லேர்ன் டூ டேக் ரெஸ்ட். அதாவது வந்து ஏதாவது ஒரு டஃப்பான பீரியட் ஏதாவது போயிட்டு இருந்துச்சு அப்டின்னா, அந்த பீரியட்லேருந்து கொஞ்சம் பிரேக் எடுத்து, யூ ஹேவ் டூ டேக் ரெஸ்ட். ஸோ அத குறிப்பிடுற கார்டு தான் 4 ஆஃப் ஸ்வாட்ஸ். ஸோ நெவர் எவர் ஃபர்கெட் டூ டேக் ரெஸ்ட் அண்ட் உங்க பாடி ஏதாவது ஒரு ஹிண்ட் லைக் இட் ஷோஸ் அ சைன் ஆஃப் வீக்னஸ் அப்டின்னா, உடனே ரெஸ்ட் எடுத்துருங்க. ஸோ உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்னன்னா, வேவ். ஸோ இதுவுமே ஒரு சூப்பர்பான கார்ட்னே சொல்லலாம். பிகாஸ் ஏன்னா வேவ் வந்து உங்களுக்கு பிக் பிக் சேஞ்சஸ் இன் லைஃப். அதாவது இந்த வீக் உங்களுக்கு புது புது அனுபவங்கள் அண்ட் புது புது சேஞ்சஸ் வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். ஆல்ரெடி டிவைன் டைமிங்ல வந்து உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் எல்லாம் நடக்க போகுது. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்ததுலாம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னேன். வேவ்லயுமே லைக் சேஞ்சஸ் ஆர் கோயிங் டு கம். ஸோ எம்ப்ரேஸ் இட். ஸோ இந்த சேஞ்சஸ் வந்து உங்களோட லைஃப ஒரு பாசிட்டிவான விதத்துல ஷேப் பண்ணும். லைக் யூ வில் லேர்ன் மெனி திங்ஸ் அண்ட் உங்களுக்கு வந்து விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமா நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வேவ் லைக் ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் குட் அண்ட் எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன். ஸோ அதனால நீங்க டோன்ட் கிவ் அப் ஆன் யுவர் செல்ஃப். லைக் இதெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. யூ டிசர்வ் ஈச் அண்ட் எவ்ரிதிங் இன் திஸ் வேர்ல்ட். So just embrace yourself and prepare yourself for upcoming challenges and changes. ஸோ உங்களுக்காக நான் புல் அவுட் பண்ண போற அந்த செல்ஃப் கேர் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெட் மீ ஃபோக்கஸ் இட் ஃபார் யூ. ஐ ஆம் அ பீக்கன் ஆஃப் லைட் ஸ்ப்ரெட்டிங் கைண்ட்னஸ் அண்ட் பாசிட்டிவிட்டி வேரெவர் ஐ கோ. ஸோ லைக் நீங்க ஒரு சோஷியல் பேர்ட் அண்ட் ஹாப்பி பட்டர்ஃப்ளை அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் யூ ஆர் கோனா ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி வேரெவர் யூ ஆர் கோயிங். ஸோ எங்க போனாலும் நீங்க ஒரு பாசிட்டிவிட்டி அண்ட் ஹாப்பினஸ ஸ்ப்ரெட் பண்ற ஒரு பெர்சனா தான் இருப்பீங்க இந்த வீக். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு எம்ப்ரேஸ் ஆல் த சேஞ்சஸ். ஸோ லீவ் அ லைன் எமோஜி இன் கமெண்ட். ஹலோ கனி, யூனிவர்ஸ் வச்சிருக்கேன். இந்த வீக் ப்ரடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல உங்களுக்கு பார்க்க போறோம். ஸோ வந்து யூனிவர்ஸ் கொடுக்க போற அந்த ஃபர்ஸ்ட் கார்ட் தட் இஸ் நான் புல் அவுட் பண்ண போற அந்த ஃபர்ஸ்ட் கார்ட் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஐ சக்ரா கனெக்ட் வித் டிவைன் கைடன்ஸ். ஸோ இந்த வீக் வந்து யூ ஹேவ் டு ஆக்டிவேட் யுவர் தேர்ட் ஐ சக்ரா. ஸோ தேர்ட் ஐ சக்ரானா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தட் இஸ் சென்டர் ஆஃப் யுவர் ஃபோர்ஹெட். இதுதான் வந்து நீங்க ஆக்டிவேட் பண்ண போறீங்க. ஸோ அந்த ஆக்டிவேஷன் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெடிடேஷன் அண்ட் ரிலாக்ஸிங் யுவர் செல்ஃப். ஸோ வந்து இந்த வீக் வந்து ஏதாவது அப்ஸ்டக்கிள்ஸ் ஆர் நீங்க வந்து தொலைஞ்சு போன மாரி ஃபீல் பண்ணீங்க. லைக் ஐ அம் லாஸ்ட் அந்த மாரிலாம் ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கனெக்ட் வித் யுவர் டிவைன் கைடன்ஸ். தட் இஸ் யூனிவர்ஸ் கூட கனெக்ட் பண்ணணும். உங்களோட ஹையர் ஃப்ரீக்வென்சி கூட கனெக்ட் பண்ணி, யூ ஹேவ் டு ஆஸ்க் ஹெல்ப் லைக்
கிவ் மீ அன் ஹிண்ட் அதாவது எனக்கு ஒரு வழிகாட்டுங்க. நான் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி யூ ஹேவ் டு ஆஸ்க் ஃபார் ஹிண்ட். ஸோ வந்து நீங்க அப்படி கைடன்ஸோட கனெக்ட் ஆகும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூ வில் பி ஆன் ரைட் பாத். நீங்க வந்து ஒரு சரியான வழியில போவீங்க. அண்ட் அந்த உங்களோட இந்த வீக் டெஸ்டினி என்னவோ அது கரெக்ட்டா அடைஞ்சிருவீங்க. ஸோ வென்னெவர் யூ ஃபீல் லாஸ்ட் கனெக்ட் வித் ஹையர் ஃப்ரீக்வென்சி தட் வில் கைட் யூ. ஸோ உங்களுக்காக நான் புல் அவுட் பண்ணியிருக்க அடுத்த கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6 ஆஃப் பென்டிக்கிள்ஸ். ஸோ நீங்க ஃபினான்ஷியலியும் சரி, ஹெல்த் வைஸும் சரி இந்த வீக் கவலைப்பட தேவையில்ல. ஃபினான்ஷியலி யூ வில் பி சீயிங் சம் அப்கிரேட்ஸ் இன் யுவர் ஃபைனான்சஸ். எஸ் இந்த வீக் வந்து ஃபினான்ஷியலி ஒரு முன்னேற்றம் தெரியும். அண்ட் அட் த சேம் டைம் யாருக்காவது உடம்பு சரியில்லாம போய் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்தீங்க. லைக் கோல்ட் ஆர் ஃபீவர் ஆர் ஆர்த்ரைட்டிஸ் அந்த மாரி எதுவா இருந்தாலும் இந்த வீக் வந்து உங்களுக்கு மெடிக்கலி எந்த ஒரு செலவும் இருக்காது. அண்ட் ஹெல்த் வைஸ் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஸோ ஹெல்த் ரிலேட்டடான எந்த இஷ்யூ இருந்தாலும் இந்த வீக் சரியாகிடும். அது குறிப்பிட்ட கார்ட் தான் 6 ஆஃப் பென்டிக்கிள். அண்ட் யூ ஹேவ் டு பி மோர் ஜெனரஸ். லைக் யாராவது இன் நீட் லைக் தே நீட் சம் ஃபினான்ஷியலி ஹெல்ப் அப்படின்னா, டோன்ட் ஹெசிடேட் அண்ட் ஹெல்ப் தெம். ஸோ யூ ஹேவ் டு பி ஜெனரஸ் திஸ் வீக். ஸோ அதையும் குறிப்பிடுற கார்டு தான் 6 ஆஃப் பென்டிக்கிள்ஸ். ஸோ இட்ஸ் அன் அமேசிங் கார்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நான் உங்களுக்காக புல் அவுட் பண்ண போற அடுத்த கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, த மூன். ஓகே. இது உங்களோட சைக்கிக் கேப்பபிலிட்டிய குறிக்கிற ஒரு கார்டு. தட் இஸ் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சைடும் இருக்கும், ஒரு நெகட்டிவ் சைடும் இருக்கும். ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீக் உங்களுக்கு 2 சைடுமே வெளியில வரும். நீங்க ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்க பாசிட்டிவ் சைட் நல்ல விதமா சொல்லும். அவங்களோட நெகட்டிவ் சைட் அத குழப்புற மாரி கெட்ட விதமாவும் சொல்லும். ஸோ உங்களுக்கு இந்த வீக் ரொம்ப மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். ஸோ ஹேவ் கண்ட்ரோல் ஆன் யுவர் மூட் ஸ்விங்ஸ். லைக் எதுக்கு சிரிக்கிறீங்கன்னும் தெரியாது, எதுக்கு கோவப்படுறீங்கன்னும் தெரியாது. அந்த அளவுக்கு வந்து மூட் ஸ்விங்ஸ் பயங்கரமா இருக்கும். ஸோ அட் த சேம் டைம் ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒண்ணு ரொம்ப பொறுமையா உட்காந்து யோசிச்சு, எல்லாம் டிசைட் பண்ணி முடிவெடுங்க. அப்படி இல்ல அப்படின்னா, இந்த வீக் விட்டுட்டு அடுத்த வீக் முடிவெடுங்க. ஸோ இந்த வீக் வந்து உங்களோட டெவில் அண்ட் ஏஞ்சல் சைட் 2மே வெளியில வரும். ஸோ பி கேர்ஃபுல் வைல் டேக்கிங் டெசிஷன்ஸ். ஸோ அது குறிப்பிடுற கார்டு தான் மூன். அண்ட் அட் த சேம் டைம் யூ வில் பி பர்சனலி க்ரோன். லைக் வந்து உங்களோட ஆட்டிட்யூட் வைஸும் சரி, கேரக்டர் வைஸும் சரி, யூ வில் சி இம்ப்ரூவ்மெண்ட் இன் இட். ஸோ மூன் கார்ட் என்னதான் உங்களோட சைக்கிக் கேப்பபிலிட்டிய குறித்தாலும், யூ வில் ஹேவ் அ பெட்டர் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப் திஸ் வீக். ஓகே. உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிவர். ஸோ ரிவர் எத குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவலி இந்த வீக் உங்களுக்கு ஒரு அப்கிரேட் தெரியும். எஸ் ஸ்பிரிச்சுவலா நீங்க ரொம்ப கனெக்ட் ஆயிருப்பீங்க. பிகாஸ் கனெக்ட் வித் யுவர் டிவைன் கைடன்ஸ். ஸோ அதனால டெஃபினெட்லி ஸ்பிரிச்சுவலா நீங்க கனெக்ட் ஆயிருப்பீங்க இந்த வீக். அண்ட் அட் த சேம் டைம் சக்சஸ் இஸ் அரவுண்ட் யுவர் கார்னர் அப்படின்ற சொல்றத விட, சக்சஸ் இஸ் இன் யுவர் ஹேண்ட் அப்படின்னே சொல்லலாம். எஸ் விக்டரி இஸ் இன் யுவர் ஹேண்ட். நீங்க ஜெயிக்க போறீங்க இந்த வீக் அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் அத குறிப்பிடுற கார்டு தான் ரிவர். ஸோ நீங்க எத பத்தியுமே யோசிக்க வேண்டாம். நீங்க என்னென்ன பண்ணணுமோ கரெக்ட்டா அதெல்லாம் பண்ணுங்க. ஸோ அதுக்காக சக்சஸ் அண்ட் விக்டரி, கப்ஸ், மெடல்ஸ் எதுவா இருந்தாலும் உங்கள தேடி தானா வரும். அத குறிப்பிடுற கார்டு தான் ரிவர். ஸோ நீங்க மனச போட்டு குழப்பிக்க வேண்டாம். என்ன இப்படி அது பண்ணா கரெக்ட்டா இருக்குமா? இது பண்ணா எதுவுமே யோசிக்க வேணாம். நீங்க என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அத தாராளமா பண்ணலாம். டோன்ட் ஹெசிடேட் டு டூ திங்ஸ் திஸ் வீக். தட் இஸ் குட் திங்ஸ். ஓகேவா? ஸோ நீங்க ஈவலா ஏதாவது யோசிச்சு பண்ணக்கூடாது. குட் திங்ஸ். யூ ஹேவ் டு டூ யுவர் குட் திங்ஸ் பிகாஸ் கர்மா இஸ் பூமராங். ஸோ உங்களுக்காக வந்திருக்க லாஸ்ட் கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கைஸ் யூ ரியலி ஹேவ் அ பிக் ஹார்ட். ஸோ யாருக்காகவும், எதுக்காகவும் உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸையும், உங்களோட பாலிசிஸையும் குறைச்சுக்காதீங்க, மாத்திக்காதீங்க. அத குறிப்பிடுற கார்டு தான் ஐ ஹேவ் அ பிக் ஹார்ட். டெஃபினெட்லி யூ ஹேவ் அ பிக் ஹார்ட் வித் லவ், கைண்ட் அண்ட் ஹாப்பினஸ். ஸோ டோன்ட் சேஞ்ச் யுவர் செல்ஃப். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, மறக்காம எல்லோ ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஹலோ துலாம். யூனிவர்ஸ் உங்களுக்காக வச்சிருக்க இந்த வீக் ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஸோ உங்களுக்காக நான் அப்லோட் பண்ண போற அந்த ஃபர்ஸ்ட் கார்ட், யூனிவர்ஸ் உங்களுக்காக கொடுக்க போற அந்த ஃபர்ஸ்ட் கார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீஸ் த மொமெண்ட், எக்ஸிக்யூட் யுவர் பிளான்ஸ் ஃபார் சக்ஸஸ். ஸோ இந்த வீக் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு குட்டி குட்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் விடாம யூ ஹேவ் டு சீஸ் இட். அதாவது வந்து அதை யூஸ் பண்ணணும்.
அந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ்ல உங்களோட பெஸ்ட்ட குடுக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் நீங்க ஒரு எய்ம் ஆர் கோல் வச்சிருப்பீங்கல்ல, இந்த வீக் அது பண்றதுக்கு ஒரு பிளான் வச்சிருப்பீங்கல்ல. ஸோ, அத கொஞ்சம் கூட ஹெசிடேட் பண்ணாம நீங்க அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணணும். தட் இஸ் நீங்க அத அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஸோ தட் யூ வில் கெட் சக்சீட். அத குறிப்பிடுறதுக்காக தான் சீஸ் த மொமெண்ட், எக்ஸிக்யூட் யுவர் பிளான் ஃபார் சக்சஸ். ஸோ இந்த வீக் உங்களுக்கு சக்சஸ் இஸ் அரவுண்ட் யுவர் கார்னர். ஸோ நீங்க உங்க பிளான் படி ஃபாலோ பண்ணீங்க. உங்களோட ஸ்கெட்யூல் படி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, டெஃபினட்டா யூ ஆர் கோயிங் டு கெட் சக்சீட். ஸோ அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க ஸ்கெட்யூல வந்து மாத்த தேவையில்ல. அண்ட் உங்களோட பிளான்ஸ்லயும் ஆல்டர் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் கோ வித் யுவர் பிளான்ஸ் அண்ட் யாருக்காகவும் எதுவும் மாத்தாதீங்க. யூ வில் டெஃபினெட்லி கெட் சக்சீட். ஸோ அத குறிப்பிடுற கார்டு தான் அந்த கார்டு. ஸோ உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, த லவர்ஸ். இட்ஸ் அன் அமேசிங் கார்ட். ஸோ லவர்ஸ் கார்ட் வந்திருக்கு. ஆல்ரெடி வந்து கப்புலா இருக்கீங்க அப்படின்னா, யூ வில் பி அன் ஐடல் கப்புள் ஃபார் யுவர் ஃப்ரெண்ட் சர்க்கிள் அண்ட் யுவர் ஃபேமிலி சர்க்கிள். எஸ் உங்கள மாரி ஒரு டேஷிங்கான கப்புள்ஸ் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து உங்கள ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துப்பாங்க. லைக் இந்த மாரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி சிங்கிளா தான் இருக்கேன். எனக்கு ரிலேஷன்ஷிப்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா, டெஃபினட்டா உங்களோட சோல்மேட் இந்த வீக் வந்து உங்கள இம்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. லைக் வந்து உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் மேல எந்த ஒரு பெர்செப்ஷன்ஸ் வந்து இந்த வீக் மாறும். லைக் யூ வில் ஃபால் இன் லவ். அத குறிப்பிடுற கார்டு தான் த லவ்வர்ஸ். ஸோ இட்ஸ் அன் அமேசிங் கார்ட் அண்ட் அ பாசிட்டிவ் கார்ட் அண்ட் இட்ஸ் அ மேஜர் ஆர்கானா. ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு திஸ் வீக் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து லவ் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸோ இந்த வீக் நீங்க நெறைய பெரிய பெரிய ஆளுங்கள பார்ப்பீங்க. ஆர் சம்ஒன் ஹூஸ் இன்ஸ்பைரிங் யூ. அந்த மாரி ஒரு பீப்பிள தான் மீட் பண்ணுவீங்க. யூ வில் ஹேவ் அ லாட் ஆஃப் கம்யூனிகேஷன். எஸ் நீங்க இந்த வீக் வந்து நெறைய ஒரு புது புது நபர்கள் கிட்ட பேசுவீங்க. உங்களுக்கு நாலேட்ஜ் கெயின் ஆகும். உங்களுக்கு அதனால நெறைய நெறைய ஐடியாஸ் இருக்கும். லைக் வந்து உங்க பிளான்ஸ்ல வந்து எக்ஸிக்யூட் பண்ற மாரி நெறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ வந்து பேஜ் ஆஃப் ஸ்வார்ட் இஸ் சம்திங் விச் rep re recitates that you will have lots of communication this week. எஸ் இன்னைக்கு இந்த வீக் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்யூனிகேஷன் பேசிஸ்ல தான் போகும். சம்திங் இஸ் கோயிங் டு இன்ஸ்பயர் யூ. அத குறிப்பிடுற ஒரு கார்டு தான் பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸோ நான் உங்களுக்காக புல் அவுட் பண்ண போற அந்த அடுத்த கார்டு என்ன? தட் இஸ் யுவர் 4த் கார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராக் பூல். ஜஸ்ட் பி யுவர் செல்ஃப் திஸ் வீக். அதாவது வந்து இவ்வளோ நாள் வந்து ஒரு சில இடத்துல வந்து ஹெசிடேட் பண்ணி நீங்க வந்து ஓகே அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. இவங்க என்ன நெனைப்பாங்க? நம்ம இப்படி பிஹேவ் பண்ணா அப்படின்னு சொல்லி நீங்கலாம் ரொம்ப உங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ டோன்ட் ஹெசிடேட். ஜஸ்ட் பி யுவர் செல்ஃப். ஸோ இந்த வீக் வந்து நீங்களே நெனச்சாலும் உங்களால முடியாது. நீங்க வந்து அ நீங்களா தான் இருப்பீங்க. உங்களோட ஒரிஜினாலிட்டி வெளில வரப்போது அப்டின்னே சொல்லலாம். ட்ரஸ்ட் மீ கைஸ் நீங்க எப்படி இருக்கீங்க, நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்க அப்டின்றத பார்த்து யார் உங்க கூட இருக்காங்களோ, தட் இஸ் த ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ட்ரூ ரிலேஷன்ஷிப். உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஸ்டாண்ட் அப் ஃபார் வாட் ஐ பிலீவ் இன். ஸோ நீங்க எது நம்புறீங்களோ, யூ வில் ஃபோக்கஸ் ஆன் தட். எஸ் நீங்க எது நம்புறீங்களோ, தட் வில் ஹேப்பன் டு யூ. அப்படின்ற பிலீவ் பண்ற ஒரு பெர்சன் தான் இது. ஜஸ்ட் பி யுவர் செல்ஃப் திஸ் வீக். நீங்க யாரா இருக்கீங்க அப்படின்னு யார அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ, தட் இஸ் யுவர் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப், தட் இஸ் யுவர் ட்ரூ ரிலேஷன்ஷிப். அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்காகவும் எதுவும் நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஸோ அத குறிப்பிடுற கார்டு தான் ராக் பூல். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் பார்த்திருந்தீங்க அப்படின்னா, மறக்காம பட்டர்ஃப்ளை எமோஜி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் த ரீடிங் யூ காட் ஃபார் திஸ் வீக். ஹலோ விருச்சிகம். இந்த வீக் யூனிவர்ஸ் உங்களுக்காக வச்சிருக்க ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்காக கொடுக்க போற அந்த ஃபர்ஸ்ட் கார்ட், அதாவது நான் புல் அவுட் பண்ண போற அந்த ஃபர்ஸ்ட் கார்ட் என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ஷஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ லெட்ஸ் see your ஃபர்ஸ்ட் கார்ட். ஸ்டில்னஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ். ஸோ இந்த வீக் நீங்க வந்து பொறுமைய ரொம்ப கையாள வேண்டிய ஒரு வீக்குன்னே சொல்லலாம். பிகாஸ்
இந்த வீக் உங்கள வந்து ட்ரிகர் பண்றதுக்காக யூனிவர்ஸ் நெறைய பேர் அனுப்புவாங்க. லைக் உங்கள இரிட்டேட் பண்ற மாரி, ஒரு உங்கள வந்து கோவப்படுத்தி, ரொம்ப ஹார்ஷான வேர்ட்ஸ்ல பேசி, நீங்க அவங்கள திருப்பி திட்டுற மாரிலாம் வந்து ஒரு சிச்சுவேஷன் வரும். பட் அந்த மாரி சிச்சுவேஷன்ல ஜஸ்ட் வாக் அவுட். உங்க ஆங்கர வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. உங்க கோவத்து மேல ஒரு கண்ட்ரோல் இருந்தா தான், நீங்க வந்து அடுத்தடுத்து முன்னேற முடியும். ஸோ யூனிவர்ஸ் உங்கள வந்து ஹையர் பேட்டில்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் டோன்ட் கிவ் அப் ஆன் யுவர்செல்ஃப் அண்ட் பி காம். ஸோ நீங்க வந்து என்னடா இது எனக்கு மட்டுமே இப்படி நடக்குது அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். யூனிவர்ஸ் இஸ் ப்ரிப்பேரிங் யூ ஃபார் ஹையர் பேட்டில்ஸ் அண்ட் ஹையர் சேலஞ்சஸ். ஸோ அதனால வந்து பி யுவர்செல்ஃப் காம் அண்ட் பி பொலைட். ஸோ வந்து நெறைய பேர் வருவாங்க. உங்களோட ஜூனியர்ஸ் கூட லைக் வந்து உங்கள வந்து அப்படியே ஏறி மிதிச்சுட்டு போவாங்க. பட் ரொம்ப பொறுமையா இருக்க வேண்டிய ஒரு வீக் தான் இது. ஸோ உங்களுக்காக நான் அப்லோட் பண்ண போற அந்த அடுத்த கார்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ லெட் மீ ஷஃபில் இட் அண்ட் கெட் இட் ஃபார் யூ. ஸோ வந்திருக்க கார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ ஒரு புது பிகினிங் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். எஸ், ஒரு நியூ பிகினிங் இருக்கு. நீங்க புதுசா ஏதோ ஆரம்பிக்க போறீங்க. அண்ட் யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் யுவர் இன்ஸ்டிங்க்ட். உங்களோட ஆழ்மனசு என்ன சொல்லுது? யுவர் கட் ஃபீலிங் இஸ் சேயிங் ஓகே ஆர் நாட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இஃப் இன்கேஸ் வந்து நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க. பட் அட் த சேம் டைம் உங்களோட கட் ஃபீலிங்ல அது சரியா படல அப்டின்னா, நிறுத்திடுங்க. அத வந்து தாண்டி நீங்க வந்து போய் எதுவுமே பண்ண வேணாம். ஏன்னா, உங்களோட இன்ஸ்டிங்க்ட்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். வாட் இஸ் குட் அண்ட் வாட் இஸ் பேட் ஃபார் யூ. நன் அதர் பீப்பிள் கேன் சே இது நல்லா தான் இருக்கு. நீ கன்டின்யூ பண்ணுன்றதுலாம் வந்து நன் அதர் பீப்பிள் கேன் சே இட். பிகாஸ் உங்களோட இன்ஸ்டிங்க்ட்ஸ்க்கு தெரிஞ்ச அளவுக்கு யாருக்குமே தெரியாது. ஸோ ஜஸ்ட் ஃபாலோ யுவர் இன்ஸ்டிங்க்ட் திஸ் வீக் அண்ட் அ நியூ பிகினிங் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. ஸோ டோன்ட் ஃபர்கெட் அபவுட் இட். அதுதான் ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் குறிப்பிடுது. ஸோ லெட்ஸ் see your next card, that is your 3rd card. உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ த டவர். ஓகே. இதுவுமே ஒரு கேயோட்டிக்கான சிச்சுவேஷன குறிப்பிடுற ஒரு கார்ட் தான். கிட்டத்தட்ட எக்ஸாக்ட்லி லைக் ஸ்டில்னஸ் யுவர் மாஸ்டர் கார்ட். ஸ்டில்னஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ். ஸோ டவர் வந்து லைக் இட்ஸ் லைக் அ கேயோட்டிக் சிச்சுவேஷன். நீங்க ரொம்ப பொறுமையா இருக்கணும். அட் த ஸ்டார்ட் ஆஃப் த வீக்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப கேயோட்டிக்கா போகும். லைக் உங்களுக்கே அப்படியே எரிச்சலா ஒரு காண்டா இருக்கும். யாரையாவது தூக்கி போட்டு அடிச்சிடலாமா? அப்படின்ற மாரிலாம் தோணும். பட் எண்ட் ஆஃப் த வீக் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் கிடைக்கும். யூனிவர்ஸ் உங்களோட ஃபேவர்ல தான் வொர்க் பண்ணுது. பட் அதோட ஸ்டைல்ல வொர்க் பண்ணுது. நீங்க போட்ட பிளான்ல நடக்கல. பட் அதோட ஸ்டைல்ல நடக்குது. நீங்க கேட்ட ரிசல்ட் உங்களுக்கு கையில கிடைச்சிடும். ஸோ அத குறிப்பிடுற கார்டு தான் த டவர். ஸோ ஸ்டார்ட் ஆஃப் த வீக்ல கேயோட்டிக்கா இருந்தாலும், எண்ட் ஆஃப் த வீக் இட் வில் பி அ ஹேப்பி வீக் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்காக நான் அப்லோட் பண்ண போற அடுத்த கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓஷன். ஸோ ஓஷன் இஸ் சம்திங் தட் இட்ஸ் கோயிங் டூ ரெஃப்ரெஷ் யூ அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓஷன் வந்து லைக் இட்ஸ் கோயிங் டூ பி லைக் யூ ஹாவ் டு டேக் சார்ஜ் திஸ் வீக். எஸ், உங்களோட டிசையர்ஸ், உங்களோட கோல்ஸ நோக்கி நீங்க ஜர்னிய ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஒரு வீக்ன்னே சொல்லலாம். யூ ஹாவ் டு டேக் சார்ஜ் ஃபார் யுவர் டிசையர்ஸ். உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் அட்வர்சிட்டி அண்ட் யூ ஹேவ் கெயின்ட் எனஃப் நாலேட்ஜ் ஃபார் யுவர் கோல்ஸ். ஸோ அதனால வந்து இட்ஸ் டைம் டு டேக் ஆக்ஷன் டுவர்ட்ஸ் யுவர் கோல்ஸ். ஸோ நீங்க வந்து மார்ச் டுவர்ட்ஸ் யுவர் கோல்ஸ் அண்ட் உங்க கோல்ஸ்க்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இஃப் யுவர் இன்ஸ்டிங்க்ட்ஸ் அலவ்ஸ் யூ நீங்க தாராளமா பண்ணலாம். ஸோ வந்து லைக் உங்களோட இன்ஸ்டிங்க்ட்ஸ் நோ சொல்லுது அப்படின்னா, டேக் அ பிரேக். இல்ல யூ கேன் மூவ் ஃபார்வர்ட் அப்படின்றது சொல்லுச்சு அப்படின்னா, டெஃபினெட்லி மூவ் ஃபார்வர்ட். யூ வில் கெட் சக்சீட். உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெட் மீ ஃபோக்கஸ் இட் ஃபார் யூ கைஸ். I am surrounded by love and support. Of course, each and everyone born on this planet is surrounded by love and support. Yes, there is unconditional love for you guys. So never ever discourage yourself. ஸோ வீடியோ எண்ட் வரைக்குமே நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா, மறக்காம பிளாக் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். ஹேவ் அ ஹாப்பி வீக். ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்காக வச்சிருக்க இந்த வீக் ப்ரடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் உங்களுக்காக புல் அவுட் பண்ண போற அந்த ஃபர்ஸ்ட் கார்ட், யூனிவர்ஸ் உங்களுக்காக கொடுக்க போற அந்த ஃபர்ஸ்ட் கார்ட் என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் see. உங்களுக்காக வந்திருக்க கார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதிசக்தி எம்ப்ரேசிங் த ஃப்ரீ ஆர்ம் ஆஃப்
இன்ஃபனைட் பாசிபிலிட்டீஸ். ஸோ இந்த வீக் வந்து உங்களோட பார்ட்னருக்குள்ள இருந்த நிறைய சண்டைகள் இருக்கலாம். ஸோ சண்டைகள் வரதே ஒருத்தர வந்து புரிஞ்சுக்கிறது. தேர் ஆர் இன்ஃபினிட்டி பாசிபிலிட்டீஸ் தட் வில் கிவ் யூ சான்ஸ் டு ரீகனெக்ட். எஸ், சண்டை வந்தா ஒரு சிலர் வந்து சைலன்ட் ட்ரீட்மெண்ட் குடுப்பீங்க. லைக் வந்து இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வருது அப்டின்னா, மோஸ்ட்லி வந்து ஒய்ஃப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட்ஸ்க்கு வந்து சைலன்ட் ட்ரீட்மெண்ட் குடுப்பாங்க. லைக் வந்து பேசவே மாட்டாங்க. சமைச்சு வைக்கிறது, துணி எடுத்து வைக்கிறது, இது எல்லாமே கரெக்ட்டா பண்ணிடுவாங்க. பேசவே மாட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்து நம்ம கோவத்துல திட்டிட்டோமே, இப்ப எப்படி வந்து கன்சோல் பண்றது, சமாதானப்படுத்துறதுன்னு சொல்லி திணறிட்டு இருப்பீங்க. ஸோ வந்து சண்டைகள் வரதே வந்து ஒருத்தர வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான். ஸோ ஷி ஆர் ஹி இஸ் யுவர் better half of you. So அதனால give them many opportunities to prove and love each other. So don't give up. லைக் வந்து அவ்வளோதான் சண்டை போட்டாச்சு, உன் கூடலாம் என்னால இருக்க முடியாது. அப்படிலாம் இல்லாம ஜஸ்ட் கன்சோல் ஈச் அதர், லவ் ஈச் அதர். லவ்ல கண்டிப்பா சண்டைகள் இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த வீக் என்னதான் சண்டைகள் இருந்தாலும் யூ ஹேவ் டு கன்சோல் ஈச் அதர். உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 7 ஆஃப் பென்டிக்கிள்ஸ் தட் இஸ் பிளானிங் ஃபார் த ஃபியூச்சர். எஸ், உங்களோட ஃபியூச்சர பத்தி பிளான் பண்ற ஒரு வீக்காவும் இருக்கும். ஸோ ஈவன் தோ சண்டே இருந்தாலும் யூ வில் பிளான் ஃபார் யுவர் ஃபியூச்சர். உங்க ஃபியூச்சருக்காக பிளான் பண்ற ஒரு வீக்கா தான் இது இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் யூ வில் சேவ் சம் அமௌண்ட் ஆஃப் மனி. எஸ், ஒரு ஃபினான்ஷியலா நீங்க கொஞ்சம் சேவ் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட ஃபியூச்சருக்கு சேவிங்ஸ்லேருந்து எல்லாமே கரெக்ட்டா ஆரம்பிச்சுருவீங்க இந்த வீக். அத குறிப்பிடுற கார்ட் தான் 7 ஆஃப் பென்டிக்கிள்ஸ். ஸோ இட்ஸ் அன் அமேசிங் கார்ட். ஸோ லெட்ஸ் see your next card. That is your 3rd card. என்னன்னு பார்த்தீங்கன்னா, the devil card in reverse. That's an it's amazing because devil card in reverse is something is going to give குட் திங் அப்படின்னே சொல்லலாம். லைக் வந்து ஏதாவது சண்டைகள் ஏதாவது போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, எவ்ரிதிங் வில் ஹேப்பன் இன் ஃபேவர் ஃபார் யூ. ஸோ ரிவர்ஸ்ல வந்திருக்க டெவில் கார்ட் இஸ் கோயிங் டு பிரிங் ஃபேவர்ஸ் அண்ட் அட் த சேம் டைம் இட் வில் கிவ் யூ கிளாரிஃபிகேஷன் இன் லைஃப். ஸோ வந்து இந்த வீக் ஏதாவது ஒரு கிளாரிட்டி இல்லாம இருந்தீங்க, ஆல்ரெடி சண்டைகள் எல்லாம் ஃபேமிலிஸ்குள்ள போயிட்டுருக்கு அப்படின்னா, இந்த வீக் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையும். அததான் வந்து தி டெவில் கார்ட் குறிப்பிடுது. ஸோ இட்ஸ் லைக் ஹேவிங் லைக் யூனிவர்ஸ் இஸ் வொர்க்கிங் இன் யோர் ஃபேவர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டெவில் கார்ட் இன் ரிவர்ஸ் இஸ் ஷோயிங் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் த பாசிபிலிட்டீஸ் ஆஃப் வின்னிங் திஸ் வீக். ஸோ உங்களுக்காக நான் புல் அவுட் பண்ண போற அந்த அடுத்த கார்ட் தட் இஸ் யுவர் 4த் கார்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் நல்லா ஷஃபில் பண்ணி கேட்டேன். ஓகே. உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்னன்னா டைவிங். ஸோ இந்த வீக் உங்க கையில ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். டெஃபினெட்லி யூ வில் ஹேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அப்கிரேடிங் யுவர் செல்ஃப். ஸோ டைவ் டீப்பர். எந்த ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தாலும் சரி, லைக் இன் கெரியர் வைஸ் ஆர் இன் எஜுகேஷன் வைஸ் ஆர் இன் ஸ்போர்ட்ஸ் வைஸ், எதுவா இருந்தாலும் சரி, டைவ் டீப்பர் இன்டு தட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ். அந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ வச்சு இன்னுமே நீங்க எப்படி வளரலாம் அப்படின்றத உகு நல்லா ஆ ஆராய்ந்து பாருங்கள். தட் இஸ் நல்லா கூர்ந்து கவனிங்கள். என்னென்ன பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் போகலாம். லைக் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய வச்சு அடுத்தடுத்த ஸ்டெப் என்னென்ன இருக்கு அப்படின்றத நீங்க பாருங்க. ஸோ அதத்தான் டைவிங் கார்ட் வந்து குறிப்பிடுது. ஸோ டைவ் டீப்பர் இன்டு யுவர் ஆப்பர்ச்சுனிட்டீஸ். ஸோ உங்களுக்காக நான் புல் அவுட் பண்ண போற அடுத்த கார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, let me focus it. I radiate gratitude for everything that I have. Feel blessed. அதாவது உங்க கையில இப்ப என்ன இருக்கோ அதுக்கு வந்து ஹாப்பியா ஃபீல் பண்ணுங்க. தேங்க்ஃபுல்லா ஃபீல் பண்ணுங்க. பிகாஸ் உங்ககிட்ட இருக்கிறது மத்தவங்க கிட்ட இருக்காது. அண்ட் மத்தவங்க கிட்ட இருக்கிறது உங்ககிட்ட இருக்காது. லைஃப் இஸ் ஆல் அபௌட் தட். ஸோ வந்து எனக்கு இவ்வளோதான் இருக்கு. இத வச்சு நான் என்ன பண்றது? அப்படின்லாம் யோசிக்காம, ஓகே என்கிட்ட இது இருக்கு அப்படின்றத சந்தோஷமா அக்செப்ட் பண்ண கத்துக்கோங்க. லைஃப் இஸ் ஆல் அபௌட் லெட்டிங் இட் கோ அண்ட் அக்செப்டிங் இட். ஸோ நீங்க எப்போ அக்செப்ட் பண்ண கத்துக்கிறீங்களோ, யூ வில் ஃபீல் ஹாப்பினஸ் அண்ட் ஸ்மைல்ஸ் அரவுண்ட் யூ. ஸோ அதுதான் அந்த கார்ட் உணர்த்துது. பி கிரேட்ஃபுல் அண்ட் கிராட்டிட்யூட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரிதிங் தட் யூ ஹேவ் இன் யுவர் லைஃப். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா, மறக்காம ஆரஞ்ச் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஹலோ மகரம் யூனிவர்ஸ் உங்களுக்காக வச்சிருக்க இந்த வீக் ப்ரடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீக் யூனிவர்ஸ் உங்களுக்காக கொடுக்க போற அந்த ஃபர்ஸ்ட் கார்ட் தட் இஸ்
நான் புல் அவுட் பண்ண போற அந்த ஃபர்ஸ்ட் கார்ட் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் see it. ஸோ வந்திருக்க கார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லார்ட் சிவா, பிளெஸிங்ஸ் ஆஃப் சிவா, குட் ஃபார்ச்சூன். ஸோ இந்த வீக் யூனிவர்ஸ் இஸ் கோயிங் டூ கைட் யூ அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபார்ச்சூன் இஸ் a குட் திங். அதாவது வந்து நல்ல நல்ல விஷயங்கள் இந்த வீக் உங்களுக்கு நடக்க போகுது. ஸோ சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் இந்த வீக் ஃபுல்லா யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து கைட் பண்ண போகுது. தட் இஸ் யூனிவர்ஸ் உங்களுக்கு ஹிண்ட்ஸ் குடுப்பாங்க. லைக் நீங்க போற வழி வந்து கரெக்ட்டா? இல்ல நீங்க பண்ற வேலைகள் கரெக்ட்டா இல்லையா? அப்படின்றது யூனிவர்ஸ் வில் கைட் யூ. ஸோ உங்களுக்கு அந்த ஹிண்ட்ஸ் தெரியும் அப்படின்னா, லைக் ஏஞ்சல் நம்பர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் சீயிங் சர்டெயின் திங்ஸ், அதாவது நீங்க மைண்ட்ல நெனச்சுட்டு இருப்பீங்க. அந்த திங் வந்து உங்க முன்னாடி இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து யூனிவர்ஸ் குடுக்குற ஒரு சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் தான். ஸோ யூனிவர்ஸ் வில் கைட் யூ த்ரூ அவுட் திஸ் வீக் அண்ட் இட்ஸ் நெறைய நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போது. ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்க போது. அத குறிப்பிடுற கார்ட் தான் பிளெஸிங்ஸ் ஆஃப் லார்ட் சிவா, குட் ஃபார்ச்சூன். ஸோ ஃபார்ச்சூன்ன்றது ஒரு நல்ல வேர்ட். ஸோ லெட்ஸ் சி. ஓகே. உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஓகே. அகெயின் ஃபார்ச்சூன். ஸோ ஃபார்ச்சூன், ஃபார்ச்சூன். ஸோ இந்த வீக் டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டூ பி அ ஹேப்பி வீக் ஃபார் யூ கைஸ். வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இஸ் வந்து நெறைய சைக்கிள் லைஃப் சைக்கிள குறிப்பிடுற ஒரு கார்ட் தான் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஸோ எவ்ரிதிங் இஸ் இன் யுவர் ஹேண்ட். எஸ், யூ ஆர் கோயிங் டூ பி ஹேண்டி திஸ் வீக். ஃபினான்ஷியலாவும் சரி, ஹெல்த் வைஸும் சரி, எந்த ஏரியால இருந்தாலும் சரி, யூ ஆர் கோயிங் டூ பி கில்லி திஸ் வீக். எஸ். ஸோ வந்து நீங்க அப்படியே மாஸ் காட்ட போறீங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுதான் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் குறிப்பிடுது. சம்திங் அமேசிங். ஸோ இந்த திங்ஸ்லாம் வந்து நம்ம ஒரு நாள் பண்ணியே ஆவணும். இதெல்லாம் நடத்தியே ஆவணும் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. அதெல்லாம் வந்து இந்த வீக் தானாவே நடக்கும். லைக் நீங்க பிளான் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் சடனா நடக்கும். அத குறிப்பிடுற கார்டு தான் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். திஸ் வீக் இஸ் கோயிங் டூ பி அமேசிங் கைஸ். ஸோ உங்களுக்காக நான் அப்லோட் பண்ண போற அந்த அடுத்த கார்ட் தட் இஸ் யுவர் 3rd கார்ட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் சி. லெட் மீ ஷஃபில் இட் அகெயின் அண்ட் அகெயின். ஸோ உங்களுக்காக வந்திருக்க கார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 ஆஃப் வாண்ட்ஸ். இது வந்து ஃபியூச்சர குறிப்பிடுற ஒரு கார்ட். எஸ், நீங்க ஃபியூச்சருக்கு பிளான் பண்ண போறீங்க அண்ட் அட் த சேம் டைம் அதுக்காக ஸ்டெப்ஸும் எடுக்க போறீங்க. இப்போ வந்து ஃபாரின் போய் படிக்கணும் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த வீக் வந்து நீங்க விசா ப்ராசஸ் பண்றதா இருக்கட்டும், டிக்கெட்ஸ் புக் பண்றதா இருக்கட்டும், ஸ்காலர்ஷிப்காக ஃபார்ம் சப்மிட் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த வீக் கரெக்ட்டா நடக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபியூச்சர பத்தின ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்க போற ஒரு வீக்காவே அமையும். நீங்களே நினைக்கலனாலும் யூனிவர்ஸ் வில் கைட் யூ த்ரூ தட். ஸோ அத குறிப்பிடுற கார்ட் தான் 2 ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ அமேசிங் கார்ட் ஃபியூச்சர்ஸ் பத்திலாம் சொல்லுது அண்ட் ஃபார்ச்சூன். எஸ், திஸ் வீக் இஸ் கோயிங் டூ பி ஃபார்ச்சூன் ஃபார் யூ. It's like a golden week. You will be smiling a lot. You will be hearing good news a lot அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்காக நான் புல் அவுட் பண்ண போற உங்களோட 4த் கார்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களோட 4த் கார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டியர்ஸ். ஸோ லெட் யுவர் எமோஷன்ஸ் கம் அவுட். ஸோ டோன்ட் ஹைட் இட். எஸ், உங்களோட எமோஷன்ஸ வெளிக்காட்டுங்க. நீங்களும் ஹியூமன்ஸ் தான். ஸோ எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றத வந்து லெட் அதர்ஸ் நோ. இஃப் யூ ஆர் ஹர்ட்டிங், இஃப் வந்து ஒருத்தவங்க பேசுறது உங்களுக்கு ஹர்ட் ஆகுதுன்னா, ஸ்டாண்ட் அப் ஃபார் யுவர் செல்ஃப் அண்ட் டெல் தெம் யூ ஆர் இன்சல்ட்டிங் மீ, தட் ஹர்ட்ஸ் மீ அப்படின்றது சொல்லுங்க. வாய மூடிட்டு நம்ம ஃப்ரெண்டு தானே, நம்ம கொலீக் தானே அப்படின்னு சொல்லிட்டு வாய மூடிட்டு இருக்க வேண்டாம். லெட் யுவர் எமோஷன்ஸ் ஸ்பீக்ஸ் திஸ் வீக். பிகாஸ் நீங்களும் ஒரு ஹியூமன், நாட் அ ரோபோட். ஹியூமனா இருக்கிறதுனால தான் நம்ம எமோஷன்ஸ் இருக்கு. So let your emotions speak this week. Don't ever take disrespect and don't let anyone others take you for granted. உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, I am surrounded by love and support. Of course, each and everyone born on this planet are surrounded by love and support. You will get your support through anyone and at anywhere and anytime. So don't ever doubt yourself. You guys are amazing அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் உங்களுக்காக வந்திருக்க இந்த வீக் ப்ரெடிக்ஷன். ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய்ட் யுவர் ரீடிங். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க.
கும்பம் யூனிவர்ஸ் உங்களுக்காக வச்சிருக்க இந்த வீக் ப்ரடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றது தான் இப்போ பார்க்க போறோம். ஸோ உங்களுக்காக யூனிவர்ஸ் கொடுக்க போற அந்த ஃபர்ஸ்ட் கார்ட், நான் புல் அவுட் பண்ண போற அந்த ஃபர்ஸ்ட் கார்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் see. ஸோ உங்களுக்காக வந்திருக்க அந்த ஃபர்ஸ்ட் கார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரிஷூல் ட்ரைடன்ட் த பவர். ஸோ இந்த வீக் நீங்க ஈகோவெல்லாம் தூக்கி குப்பை கூடையில போட்டுறணும். எஸ், ஈகோ இஸ் அ யூஸ்லெஸ் திங் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பட் ஸ்டில் வி ஹியூமன்ஸ் டெண்ட் டு ஹேவ் ஈகோஸ். ஸோ ஈகோ வந்து நீங்க தூக்கி போட்டுறணும். அண்ட் யூனிவர்ஸ் இஸ் ரெடி டு டீச் யூ மெனி மெனி திங்ஸ் திஸ் வீக். அதாவது யூனிவர்ஸ் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லித்தர ரெடியா இருக்கு இந்த வீக். அண்ட் நீங்களுமே நிறைய விஷயங்கள் கத்துக்க போறீங்க. பிகாஸ் இந்த வீக் நீங்க கத்துக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், தட் இஸ் கோயிங் டு ஷேப் யுவர் லைஃப். நீங்க ஈகோவ தூக்கி போடல அப்படின்னா, நீங்க இந்த விஷயங்கள்லாம் கத்துக்க முடியாது. பிகாஸ் நீங்க யார்கிட்ட இருந்து வேணா கத்துக்கலாம். பிகாஸ் நம்ம லைஃப்க்கு நம்ம வந்து ஒரு ஸ்டூடண்ட் தான். ஸோ லைஃப் வந்து 60ஸ்லயும் சரி, 70ஸ்லயும் சரி, 80ஸ்லயும் சரி, நம்மளுக்கு வந்து சொல்லிக் குடுத்துட்டே தான் இருக்கும். ஸோ உங்களோட எனிமியோ, இல்ல சின்ன குட்டி குட்டி பசங்ககிட்ட இருந்தோ நீங்க கத்துப்பீங்க நெறைய விஷயங்கள். ஸோ வந்து நீங்க யூ ஷுட் லெட் கோ ஆஃப் யுவர் ஈகோ. ஈகோவ தூக்கி குப்பை தொட்டியில போட்டுட்டு ரெடி டூ லேர்ன் திஸ் வீக். அதுதான் இந்த கார்ட் சொல்லுது. ஸோ லெட் கோ ஆஃப் யுவர் ஈகோ. உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த ஹேங்ட் மேன். ஸோ இந்த வீக் நீங்க இந்த உலகத்த பார்க்குற ஒரு பெர்செப்ஷன்ஸே வேற மாரி இருக்கும். லைக் உங்கள சுத்தி நடக்கிற நெறைய நெறைய விஷயங்கள்லேருந்து நீங்க நெறைய நெறைய ஐடியாஸ் எடுத்துப்பீங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஆத்தரா இருக்கீங்க அப்டின்னா, ஒரு பாயிண்ட்ல வந்து நீங்க ஸ்ட்ரக் ஆகி இருப்பீங்க. ஸோ அப்போ வந்து ஒரு கிரியேட்டிவ் ஐடியா கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டு அந்த புக்க நீங்க முடிக்காம அப்டியே வச்சிருப்பீங்க. ஸோ அப்போ நீங்க ஒரு காஃபி ஷாப்போ, டீ ஷாப்போ போய் டீயோ, காஃபியோ குடிக்கும்போது சுத்தி பார்த்தா உங்களுக்கு அதுக்கான ஹிண்ட்ஸ் கிடைக்கும். உங்கள சுத்தி இருக்கிற விஷயங்கள பார்க்கும்போது. ஸோ ஸோ ஹேவ் ஐ ஆன் யுவர் சரவுண்டிங். ஸோ உங்க சுத்தி இருக்கிற விஷயங்கள்ல இருந்தும் நீங்க நிறைய விஷயங்கள் கத்துப்பீங்க அப்படின்றது தான் த ஹேங்க்ட் மேன் வந்து குறிப்பிடுது. உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 ஆஃப் கப்ஸ். இது பேசிக்கலி வந்து ரிலேஷன்ஷிப்ப குறிப்பிடுற ஒரு கார்டு தான். உங்க ரிலேஷன்ஷிப்ல லவ் மட்டும் இல்ல, ரெஸ்பெக்ட், ட்ரஸ்ட் அண்ட் லாயல்ட்டியும் இருக்கும். யூ கைஸ் வில் பி அன் ஐடியல் கப்பிள். ஸோ அந்த ஈகோ இருக்குல்ல, அந்த ஈகோ வந்து உங்க ரிலேஷன்ஷிப்குள்ள என்டர் ஆகாம பார்த்துக்கோங்க. அப்படி இல்ல அப்படின்னா ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆயிடும். ஈகோ வந்து ஃப்ரெண்ட்ஷிப்லயும் சரி, ரிலேஷன்ஷிப்லயும் சரி, நம்ம ஹியூமன் லைஃப்லயே இருக்கக்கூடாது. பட் வி ஹியூமன்ஸ் வந்து ஃபீலிங்ஸ் இருக்கும். நம்மளுக்கு ஃபீலிங்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ ஈகோவும் இருக்கும். ஸோ அத நம்ம சப்சைட் பண்ணியே ஆகணும் இந்த வீக். ஸோ அத குறிப்பிடுற கார்டு தான் 2 ஆஃப் கப்ஸ். உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து ட்ரஸ்ட் அண்ட் லாயல்டி அதிகமா இருக்கும். மோர் தென் லவ் யூ வில் ஹேவ் ரெஸ்பெக்ட் ஃபார் ஈச் அதர். ஸோ அதையும் குறிப்பிடுற கார்ட் 2 ஆஃப் கப்ஸ். உங்களுக்காக நான் புல் அவுட் பண்ண போற அந்த 4த் கார்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். தட் இஸ் டேம். மேக் டெசிஷன். ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்க டெசிஷன் எடுத்தே ஆகணும். நீங்க அப்படியே விட முடியாது. லைக் நான் அப்புறம் எடுத்துக்கிறேன் முடிவு அப்படின்லாம் விட முடியாது. ஸோ இப்ப என்னால எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு தீர்மானமான முடிவையாவது நீங்க சொல்லியே ஆகணும். ஸோ சும்மா ஜஸ்ட் லைக் தட் இப்படியும் இல்லாம, அப்படியும் இல்லாம கொஞ்சம் குழப்பிக்கிட்டே இல்லாம மேக் அ ரைட் டெசிஷன். அந்த டெசிஷன் தப்பா போனாலும் யூ வில் ஹேவ் அனதர் சான்ஸ் டு டேக் அனதர் டெசிஷன். ஸோ அதனால நீங்க வந்து கரெக்ட்டான டைம்ல டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால யூ ஹேவ் டு பிரிப்பேர் யுவர் செல்ஃப். அண்ட் அட் த சேம் டைம் இது சடனா இருக்கே நான் எப்படி முடிவெடுக்கிறது அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. Presence of mind is important for each and everyone. So use your presence of mind this week. அத குறிப்பிடுற கார்டு தான் டேம். ஸோ உங்களுக்காக நான் அப்லோட் பண்ண போற செல்ஃப் கேர் கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ அம் இன் பெர்ஃபெக்ட் பேலன்ஸ். எஸ், யூ கைஸ் ஆர் இன் பெர்ஃபெக்ட் பேலன்ஸ். இப்போ யாராவது யூ ஆர் நாட் குட் எனஃப் அப்படின்னு ஏதாவது உங்கள ட்ரிகர் பண்ற மாரிலாம் பேசுவாங்க. பட் be and make sure that you are more than enough for each and everyone. So like don't underestimate yourself or anyone. உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்க பவர் அண்ட் கான்ஃபிடென்ட்ட வந்து யாருக்காகவும் குறைச்சுக்காதீங்க. அண்ட் அட் த சேம் டைம் டோன்ட் லோவர் யுவர் ஸ்டாண்டர்ட்ஸ் டூ. வீடியோ எண்ட் வரைக்கும் பார்த்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம பர்பிள் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க.
தட் இஸ் நம்மளோட லாஸ்ட் ராசியான மீனம்க்கு வந்து யூனிவர்ஸ் வச்சிருக்க இந்த வீக் ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ உங்களுக்காக நான் புல் அவுட் பண்ண போற அந்த ஃபர்ஸ்ட் கார்ட், யூனிவர்ஸ் உங்களுக்காக கொடுக்க போற அந்த ஃபர்ஸ்ட் கார்ட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறோம். மவுண்டெயின்ஸ் ஃபைண்ட் ரிலாக்சேஷன் அண்ட் ரெசல்யூஷன். ஸோ இந்த வீக் உங்களுக்கு ரொம்ப கேயோட்டிக்கா போகும். லைக் நெறைய ட்ரிகர் பண்ற மாரி சிச்சுவேஷன்ஸ்லாம் வரும். கோவங்கள் அதிகமா வரலாம். ஸோ அந்த மாரி டைம்ல ஜஸ்ட் டேக் அ பிரேக் அண்ட் கனெக்ட் வித் நேச்சர். அதாவது மவுண்டெயின்ஸ் இருக்கிற ஏரியாக்கா போலாம். இல்ல நெறைய ட்ரீஸ் அண்ட் பிளான்ட்ஸ் இருக்க ஏரியாக்கா போலாம். ஜஸ்ட் ரிலாக்ஸ் யுவர்செல்ஃப். லைக் இந்த கேயோட்டிக் சிச்சுவேஷனும் வந்து கடந்து போகும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் அட் எண்ட் ஆஃப் த வீக் நீங்க நெனச்ச மாரி விஷயங்கள் நடக்கும். ஸோ யூனிவர்ஸ் இஸ் வொர்க்கிங் ஆன் யுவர் ஃபேவர். பட் இன் இட்ஸ் வே. உங்களோட வேல இல்லாம அதோட தனி வழியில அது நடக்குது. ஸோ அதனால வந்து ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஓகே உங்களுக்கு மட்டும் தான் இப்படி நடக்குதுன்லாம் இல்ல. எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்கு. கேயோட்டிக் சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. ட்ரிகரிங் பாயிண்ட்ஸ் இருக்கு. எல்லாமே இருக்கு. பட் இந்த வீக் அது உங்களோட டர்ன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து யாராவது ரொம்ப ட்ரிகர் பண்ற மாரி பேசுனாங்க அப்படின்னா, கோவப்பட வேணாம். அந்த இடத்துலருந்து நடந்து போயிடுங்க. ஜஸ்ட் காம் யுவர்செல்ஃப். அப்படி இல்ல அப்படின்னா கான்சிக்வென்சஸ் வந்து நீங்க ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ ஜஸ்ட் கனெக்ட் வித் நேச்சர் திஸ் வீக் ஸோ தட் யூ கைஸ் வில் ஃபீல் ரிலாக்ஸ்ட் அண்ட் பிளிஸ்ஃபுல். உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 7 ஆஃப் பென்டிகிள்ஸ். ஸோ பிளானிங் ஃபார் ஃபியூச்சர் அண்ட் சேவிங்ஸ் இத குறிப்பிடுற ஒரு கார்டு தான் 7 ஆஃப் பென்டிகிள்ஸ். ஸோ ஃபினான்ஷியலி நீங்க நெறைய சேவிங்ஸ் பண்ணுவீங்க இந்த வீக் அண்ட் அட் த சேம் டைம் இந்த வீக் நீங்க ஃபியூச்சர பத்தின பிளானிங்ஸ் இருக்கும். லைக் ஃபியூச்சருக்கு என்னென்ன பண்ணலாம்? அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன இருக்கு? அப்படின்றதெல்லாம் நீங்க பிளான் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 12த் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, ஹையர் ஸ்டடீஸ் காலேஜ்க்கு என்ன பண்ணலாம்னு யோசிப்பீங்க. அது முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் பண்ணலாமா? இல்ல ஜாப் போலாமா? இல்ல அப்ராட்ல போய் மாஸ்டர்ஸ் பண்ணலாமா? அந்த மாரிலாம் யோசிப்பீங்க. இல்ல கெரியர்ல இது பண்ணீங்கன்னா, கெரியர் ஸ்விட்ச் பண்ணலாமா? இந்த டொமைன்லயே வந்து இன்னும் ஹையர் பொசிஷன்ஸ்க்கு போலாமா? அப்படின்றதையும் நீங்க ஃபியூச்சர்க்கு ஏத்த மாரி ப்ரிப்பேர் பண்ற ஒரு வீக்கா தான் இந்த வீக் இருக்கும். அண்ட் ஃபினான்ஷியலி யூ வில் சேவ் டீசென்ட் அமௌண்ட் அப்டின்னே சொல்லலாம். உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட் ஆஃப் கப்ஸ். ஸோ மோஸ்ட்லி வந்து லாஜிக்கல் திங்கிங் பெர்சனா தான் இருப்பீங்க நீங்க. பட் இந்த வீக் யூ வில் லிசன் டூ யுவர் ஹார்ட். எமோஷனலி இந்த வீக் நீங்க ரொம்ப டெவலப் ஆயிருப்பீங்க. எமோஷனல் திங்கர்ஸா இருப்பீங்க இந்த வீக். அத குறிப்பிடுற கார்டு தான் நைட் ஆஃப் கப்ஸ். ஸோ ஏதாவது முக்கியமான விஷயம் லைக் லேண்ட், பிசினஸ் இந்த மாரி விஷயங்கள்ல நீங்க வந்து முடிவெடுக்கணும் அப்டின்னா, இந்த வீக் விட்டுட்டு நீங்க அடுத்த வீக் ஆரம்பிக்கலாம். பிகாஸ் எமோஷனலி நீங்க பிசினஸ்லலாம் முடிவெடுக்க முடியாது. ஒன்லி ஃபார் ஃபேமிலி சிட்யூவேஷன் எமோஷனல் திங்கிங் வுட் வொர்க். பிசினஸ்க்குலாம் யூ ஹேவ் டு திங்க் லாஜிக்கலி அண்ட் பிராக்டிகலி. ஸோ அதனால வந்து பிசினஸ் டீலிங்ஸ், வொர்க் ரிலேட்டடான விஷயங்களுக்கு நீங்க எமோஷனலா திங்க் பண்றதுல யூஸே இல்ல. ஸோ அந்த மாரி விஷயத்துக்குலாம் யூ யூ ஹேவ் டூ லைக் போஸ்ட்போன்ட் இட். பட் ஃபேமிலி திங்கிங் வைஸ் யூ கேன் டேக் டிசிஷன் திஸ் வீக். அத குறிப்பிடுற கார்டு தான் நைட் ஆஃப் கப்ஸ். ஸோ உங்களுக்காக நான் புல் அவுட் பண்ண போற அந்த அடுத்த கார்ட் தட் இஸ் யுவர் 4த் கார்டு என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஓகே, லெட் மீ ஷஃபில் இட் ப்ராப்பர்லி. கார்டு கொஞ்சம் லைட்டா வழுக்குது. ஸோ லெட்ஸ் see what the next card holds for you. ஓகே, வேவ். வேவ் வந்து பிக் சேஞ்சஸ் கொண்டு வரப்போது உங்களோட லைஃப்ல. தட் இஸ் அ பாசிட்டிவ் சேஞ்ச் விச் இஸ் கோயிங் டு ஷேப் யூ ஃபார் அ பெட்டர் ஃபியூச்சர். ஸோ வந்து இந்த வீக் கோ வித் த ஃப்ளோ. யூனிவர்ஸ் இஸ் கோயிங் டு சேஞ்ச் அண்ட் பிரிங் மெனி சேஞ்சஸ் இன் யுவர் லைஃப். எஸ், உங்களோட பர்சனாலிட்டிலயும் ஒரு சேஞ்ச் இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் நீங்க வந்து சூஸ் பண்ற பாத்லயும் ஒரு சேஞ்சஸ் இருக்கும். எஸ், லைக் இட்ஸ் அ பாசிட்டிவ் சேஞ்ச். நீங்க பயப்பட தேவையில்ல. ஐயோ! சேஞ்சுன்றீங்களே அப்படின்ட்டு. So it's a positive change. You don't have to worry about it. So it's going to shape you for a better future அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்காக கொடுக்க போற அந்த செல்ஃப் கேர் கார்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீக் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய செல்ஃப் கேர் கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெட் மீ ஃபோக்கஸ் இட் ஃபார் யூ கைஸ். I do not have to prove myself to anyone. Okay. ஸோ நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா போதும். நீங்க மத்தவங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல. எஸ், யூ டோன்ட் ஹேவ் டு ப்ரூவ் யுவர்செல்ஃப் டு எனிஒன். ஸோ இட்ஸ் லைக் அ கேம் சேஞ்சிங் கார்ட். உங்களோட வேலை என்னவோ அத மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணா போதும். நீங்க மத்தவங்களுக்கு நீங்க யாரு, நான் அத பண்ணி காட்டுவேன், நீ பார்க்குறியா அப்படின்னு எதுவுமே ப்ரூவ் பண்ண வேண்டாம். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, மறக்காம ஃபிஷ் இமோஜி கமெண்ட் பண்ணுங்க.
உங்க ரீடிங்ஸ் முடியுது. ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் யுவர் ரீடிங்ஸ். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நம்மளோட சேனல பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிகாஸ் அடுத்தடுத்து வர அப்கமிங் வீடியோஸ நீங்க வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த வீக் ப்ரெடிக்ஷன்ஸ் ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் இட். நானுமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ண வீடியோ. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. லைக் கமெண்ட் யுவர் தாட்ஸ் அண்ட் இன்னுமே என்னென்ன வீடியோஸ் வேணும், நான் என்னென்ன வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோல ஐ வில் கனெக்ட் வித் யூ. அது வரைக்கும் டாடா, பை பை. டேக் கேர்.